Good morning. So, பார்க்கலாமா? So, law of conservation of total linear momentum நேற்று வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த law of conservation of total linear momentum வந்து தெரியும் எப்போ வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து சரிங்களா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நமக்கு ஜீரோவாக இருந்ததுன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருந்தால் நம்ம அந்த சிஸ்டம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐசோலேட்டட். ஏன் நம்ம என்ன சிஸ்டம் சொல்லுவோம்னா ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டாக ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ ஐசோலேட்டட் சிஸ்டம்க்கும் அப்ளை பண்ண ஐசோலேட்டட் சிஸ்டம்னா அப்போ நெட் ஃபோர்ஸ் ஜீரோன்னு நம்மளே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இருந்தால் we can apply the law of conservation of momentum. ஸோ எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருந்தோம் அப்படின்னா எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் சார்? கன் ஃபயரிங்க்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ராக்கெட் ப்ரொபல்ஷனுக்கு அப்ளை பண்ணலாம். எல்லா டைப்ஸ் ஆஃப் கொலிஷனுக்கும் அப்ளை பண்ணலாம். ஆல் டைப்ஸ் ஆஃப் கொலிஷனுக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? சரி, இப்போ நமக்கு ப்ராப்ளம் பார்ப்போம். ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸு. சரிங்களா? ஸோ இது நம்ம நேற்று பார்த்துட்டோம். ஆன்சர் வந்து 1 வந்துச்சு இல்லையா? போத் எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக். ஓகேங்களா? சரி, இந்த சம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? சரிங்களா? எழுதலாமா இந்த ப்ராப்ளம்? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நீங்கள் அப்புறமா எழுதிக்கலாம். டேட்டா மட்டும் எழுதிக்கங்க. ஆனால் கொஷினை கண்டிப்பாக பின்னாடி எழுதிடணும். சரிங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? இல்லை நீங்கள் ப்ரீவியஸ் இயர் புக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே. நான் 2 புக்கு வாங்க சொன்னேன். நீட்டு ப்ரீவியஸ் இயர் புக்கும் வாங்கிக்கோங்க, ஜேஇ ப்ரீவியஸ் இயர் புக்கும் வாங்க சொன்னேன். வாங்கிடுங்கப்பா. அது வாங்காமல் இருக்காதீங்க, வாங்கிடுங்க. சிட்டி புக்லேயும் இருக்குது ப்ரீவியஸ் இயர். இருந்தாலும் தனியாக ப்ரீவியஸ் இயர்னு தனியாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வாங்கிடுங்க. சரியா? சரி சரி, பார்க்கலாமா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுதுன்னா ஃப்ளையிங் இன் ஏர் வித் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்ட் வந்து பறந்துட்டு இருக்கான், ஏரில் பறந்துட்டு இருக்கான். இந்த வெலாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சடன்லி என்ன ஆகிடுதான்? சடன்லி பிரேக் ஆகிடுதான். பிரேக் ஆகி எத்தனை பீஸ் ஆகிடுதான்? 2 பீஸ் ஆகிடுதான். சரிங்களா? அதோட மாசஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. பிரேக் ஆனிச்சுல, 2ஆ பிரேக் ஆச்சுல்ல, அது என்ன ரேஷியோவில் பிரேக் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதை நம்ம எடுத்துக்கலாம். M1/M2 வந்து என்னென்னு எடுத்துக்கலாம்னா 1:5 அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்மாலர் மாஸோட வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸ்மாலர் மாஸோட வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. லார்ஜர் பீஸோட வெலாசிட்டி என்ன, அதையும் காம்பவுண்ட் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இது வந்து M1/M2 இல்லைப்பா? ஸோ இப்போ M1/M2 வந்து 1:5னா நமக்கு 1/5 இல்லையா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா M2 is equal to 5 times of M1. அப்படி பார்த்தீங்கன்னா யார் வந்து ஸ்மாலர் பீஸ் அப்படின்னா 1 தான் ஸ்மாலர் பீஸ். ஏன்னா M2 வந்து 5 டைம்ஸ் அதிகமாக இருக்குல்ல. M1 தான் ஸ்மாலர் தென் M2. அப்போ அவங்க V1 கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். V1 வெக்டர் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். V1 வெக்டர் வந்து 100 I கேப், சரிங்களா, 35 J கேப், அப்புறம் 8 K கேப் கொடுத்துருக்காங்க. அப்போ V2 வெக்டர் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. V2 வெக்டர் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இனிஷியலாக ஒரு வெலாசிட்டியில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து பறந்துட்டு இருந்திருக்கு. அதை முதல்ல பார்க்கணும். நெட் வெலாசிட்டி முன்னாடியே கொடுத்துட்டாங்க. பிஃபோர் பிரேக்கிங் ஒரு வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆஃப்டர் பிரேக்கிங். திஸ் ஒன் இஸ் ஆஃப்டர் பிரேக்கிங். வந்து நமக்கு ஆஃப்டர் பிரேக்கிங் கரெக்டா? பிஃபோர் பிரேக்கிங் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. பிஃபோர் பிரேக்கிங் வந்து ரெஸ்ட்ல இல்லை. கரெக்டுங்களா? பிஃபோர் பிரேக்கிங் எப்படிப்பா இல்லை? ரெஸ்ட்ல இல்லை. ஸோ சடன்லி பிரேக் ஆயிடுச்சு. ஏதாவது எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்களா? கொஸ்டினில் கொடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து யூ டேக் இட், திஸ் இஸ் ஆப்ஜெக்ட். சரியா? இந்த ஆப்ஜெக்டோட மாஸ்லாம் தெரியாது. இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளையிங் இன் ஏர் ஒரு வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வெலாசிட்டி எவ்வளோ வெலாசிட்டி அப்படின்னா 20, 25 - 12. ஸோ 20, 25 - 12 இதுதான் கொடுத்துருக்காங்க. சடன்லி என்ன ஆயிடுச்சா? இது சடன்லி பிரேக் ஆகி 2 பீஸ் ஆயிடுச்சு. ஸோ M2 M1 அப்படின்னு 2 பீஸ் ஆயிடுச்சு. இதோட வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. இதோட வெலாசிட்டி வந்து கேட்குறாங்க. சடன்லி பிரேக் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெட் ஃபோர்ஸ் வந்து 0. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்ளை பண்ணிக்கலாம். என்னது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்?
டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் பிரேக்கிங். சரிங்களாப்பா? என்னது சார்? மாஸ் இன்டூ டோட்டல் மாஸ் நமக்கு தெரியாது. மாஸ் இன்டூ வெலாசிட்டி வெக்டார் ஈக்குவல் டு இது வந்து பிஃபோர் பிரேக்கிங். இது வந்து பிஃபோர் பிரேக்கிங். ஆஃப்டர் பிரேக்கிங் என்னது? ஆஃப்டர் பிரேக்கிங் வந்து m1 v1 வெக்டார் பிளஸ் m2 v2 வெக்டார். இதுதான் ஆஃப்டர் பிரேக்கிங். கரெக்டா? ஆஃப்டர் பிரேக்கிங். ஸோ நமக்கு இப்போ நமக்கு m1 m2 தான் தெரியணும் சார். சரிங்களா? m1 m2 எப்படி சார் எழுதுறது அப்படின்னு நீங்க எழுதிங்கன்னா நமக்கு என்ன தெரியும்? டோட்டல் மாஸ் தான். இந்த மாஸ் தான் ரெண்டா பிரேக் ஆயிருக்கு இல்லையா? இந்த மாஸ் தான் ரெண்டா பிரேக் ஆயிருக்கு இல்லையா? அப்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம்? மாஸ் வந்து m1 பிளஸ் m2 எழுதிக்கலாமா? சரிங்களா? ஸோ நமக்கு m1 அப்படியே வச்சுக்கோங்க. m2 தானே நம்ம கண்டுபிடிக்கணும். m2 வந்து 5 டைம்ஸ் ஆஃப் m1 வச்சுக்கோங்க. அப்போ நம்ம எவ்வளோ டைம்ஸ் போகிறோம்? நமக்கு 6 டைம்ஸ் ஆஃப் m1 வருமா? யாரு? டோட்டல் மாஸ் வருமா? டோட்டல் மாஸ் வந்து 6 டைம்ஸ் ஆஃப் m1 வந்துடுமா? சரிங்களா? அப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்? m1க்கு மாற்றிடலாமா? எல்லாத்தையும் m1க்கு மாற்றினா மாஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடுமா? ஸோ மாஸ் எழுதுனீங்கன்னா 6 டைம்ஸ் ஆஃப் m1 b வெக்டார். b வெக்டார் எவ்வளோ? b வெக்டார் எவ்வளோ? கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்காங்க b வெக்டார் 20 i கேப் பிளஸ் 25 j கேப் மைனஸ் 12 k கேப். கரெக்டா? ஈக்குவல் டு m1 அப்படியே வச்சுக்கணும். b1 வெக்டார் வந்து 100 35 8 100 i கேப் 35 j கேப் பிளஸ் 8 k கேப் பிளஸ் m2 வந்து 5 டைம்ஸ் ஆஃப் m1 v2 வெக்டார். இதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். m1 m1லாம் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணீங்கன்னா நீங்க வந்து உள்ளார மல்டிப்ளை பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணாலும் சரி. சரிங்களா? எப்படி பண்ணாலும் ஓகே தான். சரியா? உள்ளார வேணா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. உள்ளார மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இங்கே 120 i கேப்னு வரும். இந்த 100 அந்த பக்கம் எடுத்துட்டு போயிருங்க. மைனஸ் 100 i கேப். அப்புறம் 6 மல்டிப்ளை பண்ணுங்க. 25 இன்டூ 6 எவ்வளோப்பா? 25 இன்டூ 6 25 120 150 150 எஸ் 150 j கேப் பிளஸ் 150 j கேப். இது 35 அந்த பக்கம் திருப்படா 35 j கேப். ஓகேங்களா? மைனஸ் 35 j கேப். அதுக்கப்புறம் k கேப் மட்டும் தான் இருக்கு. 72 மைனஸ் 72 k கேப் மைனஸ் 8 k கேப் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 5 டைம்ஸ் ஆஃப் v2 வெக்டர். சப்ராக்ட் பண்ணி 5 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர். ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் என்ன? ஃபைனல் ஆன்சர் என்ன? ஸோ 25 டைம்ஸ் ஆஃப் v2 வெக்டார்ஸ் ஈக்குவல் டு 20 i கேப். ஓகே 20 i கேப் 150 மைனஸ் 35 எவ்வளோப்பா? 115 120 115 பிளஸ் 115 j கேப் மைனஸ் 80 மைனஸ் 80 k கேப். ஓகே ஸோ இப்போ v2 வெக்டார் ஈக்குவல் டு சரிங்களா 4 i கேப் எவ்வளோ இருப்பா? 4 i கேப் பிளஸ் 23 j கேப்பா மைனஸ் எவ்வளோ? 1 18 k கேப். சரிங்களா? ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. ஆமா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ 16 வருதா? 16 ஐம் சாரி. ஸோ இதுதான் நமக்கு என்னதுன்னா v2 வெக்டார். v2 வெக்டார். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக தான் பாருங்க. ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. எகெயின் என்ன அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா டோட்டல் மொமெண்டம் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். பிஃபோர் பிரேக்கிங் ஆஃப்டர் பிரேக்கிங் வந்து டோட்டல் மொமெண்டம் அப்ளை பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். வேறு எதுவும் புதுசாக எதுவுமே இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். நியூவா அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. கிளியரா? மொமெண்டம் வந்து பேலன்ஸ் ஆகணும். ஸோ இது வந்து நமக்கு 5 டைம்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்றாப்புல வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். யாருக்கு? v2க்கு. சரியா? ஓகேவா? எழுதியாச்சா? எழுதியாச்சா? ஓகே ஓகே ஓகேப்பா. ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஈஸியாக தான் இருக்குது, கஷ்டமாக இல்லை.
ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போமா. இது நம்ம எழுதி நேற்று போட்டாச்சு இந்த சம்மு. இந்த மாதிரி கொஸ்டினும் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா, பார்ப்போமா. என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ப்ரீவியஸ் டேட்டா இதுவா. இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பு தான்ப்பா நான் சொல்லணும், மீதி ஸ்டெப்லாம் நீங்க தான் போடணும். ஓகேங்களா, ஏன்னா நீங்க வந்து போர்டை பார்த்து இந்த ஸ்டெப்ஸ்லாம் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளம் போட கஷ்டம். இந்த மாதிரி சொல்யூஷன் ஸ்டெப்லாம் நீங்க போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும். நீங்களா ட்ரை பண்ணுங்க. நம்மளோட வேலை என்னது, அது எப்படி அப்ரோச் பண்றதுங்கிறது மட்டும்தான் சொல்றது. மீதி ஸ்டெப்ஸ்லாம் நம்ம தான் போடணும். புரியுதா? ஓகே, போட்டாதான் நமக்கு ப்ராக்டிஸ் வரும். சரியா? சரி சரி, கவனிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. 1 kg ஸ்டேஷ்னரி பாம். ஸ்டேஷ்னரின்னு சொல்லிட்டாங்க, அப்போ வெலாசிட்டி எவ்வளோப்பா? ஸோ இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0. எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுதான், எகெயின் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது. 3 பார்ட்டா எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுதான். சரிங்களா, 1:1:3 அப்படின்னு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுதான். பார்ட்ஸ் ஹேவிங் சேம் மாஸ். பார்ட்ஸ் ஹேவிங் சேம் மாஸ் மூவ் இன் பர்பெண்டிகுலர் டைரக்ஷன். நமக்கே தெரியுது இந்த M1ம் M2ம் ஒரே ஆக்ஷன்ல இருக்கிறதுனால we take a same mass. சரிங்களா, அது ரெண்டுமே பர்பெண்டிகுலர் டைரக்ஷன். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நேற்று பார்த்தோம் இல்லையா, மொத்தம் 3 மாஸ்ல 2 மாஸ் வந்து பர்பெண்டிகுலர் டைரக்ஷனு. எவ்வளோ வெலாசிட்டியா? ரெண்டுமே 30. தென் இந்த வெலாசிட்டி ஆஃப் த பிக்கர் பார்ட் வந்து கேட்குறாங்க. நம்ம நேற்று பார்த்தது மாஸ் கேட்டாங்க, இங்கே வந்து வெலாசிட்டி கேட்குறாங்க. சரிங்களா, வெலாசிட்டி கேட்குறாங்க. முதல்ல நம்ம மாஸ் தான் பார்க்கணும். நமக்கு வெலாசிட்டி கூட தெரியும், மாஸ் தான் பார்க்கணும். அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். டோட்டல் மாஸ் வந்து பாருங்க, டோட்டல் மாஸ் வந்து 1 kg. ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்ன ரேஷியோ? M1:M2:M3 is equal to 1:1:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? 1:1:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சு இல்லையா, அதுக்கு அதோட மாசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட மாசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ப்ளோர்டான மாசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? சரி, இப்போ இதுல வந்து எப்படி சார் போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐடியா இருக்கியா? நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வந்துச்சுன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் ஈஸியா நீங்க போட்டுடலாம். இப்போ ஐடியா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோட்டல் மாஸ் M1 எவ்வளோ சார்? M1 எவ்வளோ சார் நாங்கள் கண்டுபிடிக்கிறது, டக்குன்னு எடுத்துக்கிறது அப்படின்னா என்ன பண்ணலாம்ப்பா? என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே M1 இருக்கு பார்த்தீங்களா, இந்த M1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே அப்படிதான் வரையா இருக்குல்லப்பா. M1 இருக்குல்ல, அந்த M1 வந்து எதில்? டோட்டல் மாஸில் எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. 3 + 1 + 1 எவ்வளோ? 5 டைம்ஸ். டோட்டல் மாஸில் M1 வந்து பார்த்தீங்கன்னா 1/5 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 1/5 kg. அதே மாதிரி M2 எப்படி சார் எடுத்துக்கிறது அப்படின்னா, அதே தான். M2ஓட ஃப்ராக்ஷன் பாருங்க, 1 இருக்கா? சரிங்களா, M2 வந்து 1. ஸோ 1 டைம்ஸ் ஆஃப் டோட்டல் மாஸ் டிவைடட் பை இந்த ரேஷியோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க, டிவைடட் பை 5. ஸோ மறுபடியும் என்ன வரும் நமக்கு? டோட்டல் மாஸ் வந்து 1 kg. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்சர் வந்து 1/5 வரும். அப்போ M3 என்னன்னு வரும்? அதோட ஃப்ராக்ஷன் என்ன? 3யா? அதோட ஃப்ராக்ஷன் 3 எதில்? டோட்டல் மாஸில். சரிங்களா, எவ்வளோ ரேஷியோ எல்லாத்துக்கும்? 5. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3/5 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 3/5 kg அப்படின்னு வச்சுக்கலாம். M3 வந்து 3/5 kg. ஸோ சொல்றது புரிஞ்சுதா என்ன பண்ணோன்னு? அதாவது நம்ம மாசஸ் எழுதும் போது என்ன பண்றோம்னா, அதோட ஃப்ராக்ஷன் இருக்குல்ல, அதோட ஃப்ராக்ஷன் வந்து 1. எதுல? டோட்டல் மாஸ்ல. எவ்வளோ ஃப்ராக்ஷனு அப்படின்னா நம்ம அந்த ரேஷியோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் M2 ஃப்ராக்ஷன் வந்து 1 ரேஷியோவில் கொடுத்துருந்தாங்க. டோட்டல் மாஸ் டிவைட் பை 5 இதை போட்டுருவோம். சரிங்களா, ஈஸியாக நம்ம போட்டுருவோம். ஓகேவா? சரியா, கிளியரா? சரி, கவனிக்கலாமா? ஸோ இப்போ மாசஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ 1/5 நமக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ். என்னாச்சு, ஒரு பாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சா, ரெஸ்ட்ல இருந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சா. ஸோ எக்ஸ்ப்ளோர்ட் ஆனா எத்தனை பார்ட்டா போச்சா? 3 பார்ட். அப்போ பாருங்க, டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் என்னவாயிடுச்சு? டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் என்னப்பா? டோட்டல் மொமெண்டம் வந்து பிஃபோர் வந்து ரெஸ்ட்ல இருக்கிறதுனால 0. அப்போ ஆஃப்டரும் என்னதான் வரணும்? டோட்டல் மொமெண்ட் வந்து பிஃபோர் 0னா ஆஃப்டரும் என்னதான் வரணும்? எல்லா மொமெண்டமும் 0 தான் வரணும். அதுதானே கான்ஸ்டன்ட். அதானே இப்போ கான்ஸ்டன்ட். டோட்டல் மொமெண்டம் கான்ஸ்டன்டா இருக்கணும்.
அப்போ டோட்டல் மொமெண்டம் ஜீரோனா ஆஃப்டர் வந்து நமக்கு கான்ஸ்டன்ட், ஆஃப்டர் மொமெண்டமும் ஜீரோவாக இருக்கணும். சரிங்களா? அப்போ இதில் 3 பார்ட்டாக போச்சா, 3 பார்ட்டில் நமக்கு ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க 30 மீட்டர் பர் செகண்டு. அதே மாசில் இன்னொரு வந்து பர்பண்டிகுலர் போச்சா M2, அதுவும் 30 மீட்டர் பர் செகண்டு. சரிங்களா? அப்போ உங்களுக்கே தெரியும் 3வது பார்ட் எங்கே போகணும்னா இதோட டோட்டல் மொமெண்டம் இந்த டைரக்ஷனில் வரப்போகுது. அப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தேர்ட் மொமெண்டம் வரப்போகுது. நமக்கே தெரியும் தேர்ட் பார்ட் கண்டிப்பாக இங்கே தான் போயிருக்கும். இல்லைப்பா, தேர்ட் பார்ட் இங்கே தான் போயிருக்கும். தேர்ட் பார்ட்டோட வெலாசிட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தோன்னா டக்குன்னு அடிச்சிடலாம். எப்படி பண்ணிக்கலாமா? ஸோ நான் டயக்ராம் வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேயும் ஆஃப்டர் மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஃப்டர் எக்ஸ்ப்ளோஷன் நமக்கு டோட்டல் மொமெண்டம் என்னவா தான் இருக்கணும்? ஜீரோவாக தான் இருக்கணும். டோட்டல் மொமெண்டம் என்னவா தான் இருக்கணும்? ஜீரோவாக. ஏன்னா டோட்டல் மொமெண்டம் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கணும். பிஃபோரும் ஆஃப்டரும் சேமாக இருக்கணும் எக்ஸ்ப்ளோஷனில். ஓகேவா? சரி, இப்படி பார்த்தோம்னா நமக்கு மொமெண்டம் என்ன இந்த பக்கம் சார்? ஸோ M1 P1 எவ்வளோ? M1 1/5 × 30 எவ்வளோப்பா? நமக்கு 6 kg மீட்டர் பர் செகண்ட். இது வந்து M1 மொமெண்டம். M2 V2 எவ்வளோ? ஸோ M2 V2 அதே தான் வரப்போகுது. ஏன்னா ஒரே மாசு ஒரே வெலாசிட்டி. ஸோ அதே 6 kg மீட்டர் பர் செகண்ட் தான் வரப்போகுது. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்ப்பா? ஸோ parallelogram law படி எது ரிசல்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டயக்னல் தான் ரிசல்டன்ட். ஸோ 6 90 டிகிரி வந்திருக்கு. என்னப்பா வரும்? 6 90 டிகிரி வந்திருக்கு. என்ன ஆன்சர் வரும்? 6 90 டிகிரி வந்திருக்கு. சரிங்களா? படிச்சிருக்கோமே. படிச்சிருக்கோம் இல்லையா? ஒரே மேக்னிடியூடு வீடியோ கூட போட்டிருக்கோம் இல்லையா? 6√2 kg மீட்டர் பர் செகண்டு. இந்த 6√2 என்ன ஆகணும்? கேன்சல் ஆகணும். ஏன்னா 0 வரக்கூடாது. 6√2 வரக்கூடாது. ஆன்சர் வந்து 0 வரணும். அதை யார் கேன்சல் பண்ணணும்? தேர்ட் மொமெண்டம் தான் கேன்சல் பண்ணணும். தேர்ட் தானே கேன்சல் பண்ணணும். ஸோ தேர்டோட மொமெண்டம் வெக்டார் தான் நமக்கு என்ன பண்ணணும்னா நமக்கு கேன்சல் பண்ணணும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கணும். புரியுதா? புரியுதுங்களாவையா? ஸோ தேர்ட் மொமெண்டம் வெக்டாரோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. என்னதுன்னா 6√2ன்னு தெரிஞ்சிருச்சு. 6√2 kg மீட்டர் பர் செகண்ட் தெரிஞ்சிருச்சா? இது வந்து 6√2 பண்ணிக்கலாமா? இது வந்து 6√2 kg மீட்டர் பர் செகண்ட். வந்து இதை எப்படி எடுத்துட்டீங்கன்னா நமக்கு 6√2 இந்த பக்கம் வந்துருமா? 6√2 kg. இதுதான் என்னது? என்ன வெக்டர்? மொமெண்டம் 3 வெக்டர். இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? சரிங்களா? இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் சார்? இப்போ இது எவ்வளோ டைரக்ஷன்ல இருக்கும் சார்? மேக்னிடியூடு சேமா இருந்தா நமக்கு தெரியும் பைசெக்ட் பண்ணிட்டு போகும் தெரியும். அப்போ இது 45 டிகிரி அப்படின்னா இது நமக்கு 45 டிகிரி வந்துருமா? இது நமக்கு 45 டிகிரி வந்துருமா? அப்போ இந்த காம்பவுண்ட் எடுத்தீங்கன்னா இது என்ன வரும்? 6√2 cos 45 டிகிரின்னு வரும். சரிங்களா? இந்த பக்கம் எடுத்துட்டு போனா 6√2 sin 45 டிகிரின்னு வரும். கரெக்டா? 6√2 sin 45 டிகிரி. அப்போ 6√2 sin 45 நமக்கு 1/√2ன்னு வந்துடும். அப்படிதானே? ஆமா. இது பார்த்தீங்கன்னா 1/√2 அதே தானே வரப்போகுது. மைனஸ்ல வரப்போகுது ஆன்சர். அதான்ப்பா மைனஸ்ல வரப்போகுது. இதுக்கு என்ன போட்டுட்டு இது வந்து என்ன வரும்? -6i⁻ வரும். இது -6j⁻ வரும். அப்போதானே கேன்சல் ஆகும். டோட்டல் வந்து 0 ஆகும். ஸோ அப்போ P3 மொமெண்டம் வெக்டர் தான் கண்டுபிடிச்சோம். ஆனால் அவங்க வெலாசிட்டி கேட்டிருந்தாங்க. P3 வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா -6i⁻, -6j⁻. அப்போ M3 V3 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு -6i⁻. இந்த மாதிரி ஆன்சர்லாம் போட்டதே இல்லையா? இருக்கு ஆன்சர். இப்போ வெலாசிட்டியோட மேக்னிடியூட் மட்டும் தான் கேட்டிருக்காங்களா? வெலாசிட்டியோட மேக்னிடியூட் மட்டும் தான் கேட்டிருக்காங்களா? இங்கேயே போட்டுக்கலாமேப்பா. M3 V3 வச்சே பிடிச்சிக்கலாமே இல்லப்பா? சரி, P3 வெக்டாரோட இப்போ மாஸ் டிவைட் பண்ணிங்கன்னா நான் என்ன சொல்றேன், இதோட மேக்னிடியூட் தெரிஞ்சிருச்சுல. ஒரே நிமிஷம் 8 மினிட். P3 வெக்டாரோட மேக்னிடியூட் தெரிஞ்சிருச்சுல. எவ்வளோ? 6√2 kg மீட்டர் பர் செகண்ட். இதுலேருந்து என்ன எழுதிக்கலாம்ப்பா? M3 V3 is equal to, ஏன்னா V3யோட மேக்னிடியூட் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. அப்போ V3 is equal to 6/√2. M3 எவ்வளோப்பா? M3 எவ்வளோ? M3 எவ்வளோயா? 3/5. 3/5. 1 3s are 3, 2 3s are 6. ஆன்சர் வந்து 10√2 kg மீட்டர் பர் செகண்ட். This is a V3. ஓகேங்களா? This is a V3. Got it? Clear, students?
இல்லை சார் நான் வந்து ஃபார்முலா மெத்தடில் தான் போடுவேன் அப்படின்னாலும் போடலாம். ஃபார்முலா மெத்தடில் போட்டாலும் சரி, நீங்கள் ஃபார்முலா மெத்தடில் போட்டாலும் சரி, நோ ப்ராப்ளம். ஃபார்முலா மெத்தடில் போடணும் அப்படின்னா சரிங்களா, ஃபார்முலா மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த பக்கம் 0ன்னு வரும், இங்கே P1 வெக்டார், P2 வெக்டார், P3 வெக்டார்னு வரும். கரெக்டா? அப்போ P3 வெக்டார் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மைனஸ் P1 வெக்டாரு மைனஸ் P2 வெக்டார்னு வரும். சரிங்களா? ஸோ மைனஸ் P1னா M1 V1 வெக்டாரு, சரி, மைனஸ் M2 V2 வெக்டார் அப்படின்னு வரும். சரி, நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1/5 எவ்வளோ வந்துச்சு, 6 வந்துச்சா? ஸோ மைனஸ் 6 I கேப்பு மைனஸ் 6 J கேப்னு வரும். இதுதான் P3 வெக்டாரு. இதோட மேக்னிடியூட் வேணும் அப்படின்னா எகைன் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 36 + 36ன்னு வரும். இதுலேருந்து நீங்கள் ஆன்சர் எடுக்கிற மாதிரி இருக்கும். திரும்பவும் 6√2ன்னு வரும். இதுலேருந்து M3 V3ன்னு வரும். இதுலேருந்து நீங்கள் V3 கண்டுபிடிச்சிக்கலாம். இட்ஸ் யுவர் விஷ். இல்லை சார் எனக்கு டைரக்ஷனும் வேணும் சார் அப்படின்னா நீங்கள் வந்து I கேப் J கேப்பில் வரும் இல்லையா, 6√2 kg m/s வந்துடும். இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா V3 கண்டுபிடிச்சிக்கலாம். V3 வந்து உங்களுக்கு 10√2 வந்துடும். 10√2 நாட் kg m/s. ஏல m/s வெலாசிட்டியோட யூனிட் வந்து m/s. சரியா? ஓகேவா? ஓகேவா? m/s. ஓகேவா? சரி, 10√2 m/s. இல்லை சார் எனக்கு டைரக்ஷன் தேவைப்படுது, இப்போ வந்து டைரக்ஷன் தேவைப்படுது அப்படின்னா டைரக்ஷன் தான் நமக்கு தெரியுமேப்பா. இங்கே பாருங்க, டைரக்ஷன் தான் இங்கே பாருங்களேன். P3 வெக்டர் என்ன வந்துச்சு, மைனஸ் 6 I கேப் மைனஸ் 6 J கேப். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ இந்த குவாட்ரண்ட்ல எங்க வரும், மொமெண்டம் 3 எந்த டைரக்ஷன்ல இருக்கு, தேர்ட் பார்ட் எங்க போச்சு, மைனஸ் மைனஸ் மைனஸ்கமா மைனஸ் வந்தா என்ன குவாட்ரண்ட், இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட்ல வரும் இல்லையா? இப்போ தேர்ட் குவாட்ரண்ட் இது பாருங்க, இந்த இதோட I கேப்போட கோஎஃபிஷியன்ட் இதோட கோஎஃபிஷியன்ட் சேமா இருந்தாலே கண்டிப்பா 45 டிகிரி. சரிங்களா? இதெல்லாம் வெக்டார்ஸ்ல பார்த்துட்டோம், வெக்டார்ஸ்ல மூழ்கிட்டோம் நம்ம முன்னாடியே. சரியா? பார்த்தோன்னே இதெல்லாம் சொல்லிடணும். சரியா? ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார் படிக்கும்போது. சரியா? அப்போ நமக்கு இதுல இருந்தே நம்ம என்ன எழுதலாம், M3 V3 வெக்டார்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6 I கேப் மைனஸ் 6 J கேப். இதுல இருந்து உங்களுக்கு V3 வெக்டார் வேணும்னா என்ன வந்துச்சு நமக்கு, மைனஸ் 6 ஸோ என்ன 10√2 மைனஸ் 10√2ன்னு வரும். அப்போனா மைனஸ் 10√2 I கேப் 10 வருமா, மைனஸ் 6/M3 வருமா, M3 வந்து 3/5 கேன்சல் பண்ணீங்கன்னா 10 வரும். 12 வருதா? ஓ ஒரு நிமிஷம், 1 3 சார் 2 10 வரும். I கேப் இதுக்கு என்ன வரும், மைனஸ் 6/3/5 J கேப் கேன்சல் பண்ணீங்கன்னா 10. இப்போ V3 வெக்டார் வந்து மைனஸ் 10 I கேப் மைனஸ் 10 J கேப். இது V3 வெக்டாரு, இது P3 வெக்டார். சரிங்களா? டைரக்ஷன் எங்க இருக்கும்னா உனக்கே தெரியும், டைரக்ஷன் வந்து இந்த இடத்துல தேர்ட் பார்ட் இங்க வரும். நீங்க V3ன்னு எழுதுனீங்கன்னா இதோட வேல்யூ மைனஸ் 10 I கேப், இதோட வேல்யூ மைனஸ் 10. ஓகே, ஓகேவா? கிளியரா? 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 எஸ். டைரக்ஷன் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லிக்கலாம். இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி. மொமெண்டம் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ, இப்போ அவ்வளோ கஷ்டப்படுறோம். மொமெண்டம் என்ன டைரக்ஷன்ல இருக்கோ, மொமெண்டம் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான் வெலாசிட்டியும் இருக்கும். மொமெண்டம் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான் யாரும் இருப்பாங்க, வெலாசிட்டியும் இருக்கும். படிச்சிருக்கோம். சரி, ஓகே 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 சோல்ஜர்ஸ், திஸ் இஸ் ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட். என்னப்பா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்னப்பா ஆன்சர் இதுக்கு? ஒரு ஷெல் அப்படின்னா நமக்கு ஒரு ஹாலோவான இதுன்னு எடுத்துக்கலாம். அது வந்து பறந்துட்டு இருக்கான், திடீர்னு எக்ஸ்ப்ளோட் ஆயிடுதான், 4 பார்ட் ஆயிடும். எதுப்பா கன்சர்வ்டு, எது கன்சர்வ்டு? யா, திஸ் இஸ் வெரி ஈஸி, மொமெண்டம் கன்சர்வ்டு. எது கன்சர்வ்டு? மொமெண்டம் வந்து கன்சர்வ்டு. மொமெண்டம், யா, மொமெண்டம் வந்து கன்சர்வ்டு. நெக்ஸ்ட். சூப்பர் ப்ராப்ளம்யா, எனக்கு இந்த ப்ராப்ளம் ரொம்ப பிடிக்கும்யா. சரியா? இந்த ப்ராப்ளம் எப்படின்னா கைனமேட்டிக்ஸையும் எதையும் லிங்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ல, இந்த ப்ராப்ளம் இருக்குல்லவா, கைனமேட்டிக்ஸையும் லா ஆஃப் மோஷனையும் லிங்க் பண்ணியிருப்பாங்க இந்த லெசன், இந்த கொஷின். சூப்பர் கொஷின், கொஷின் நல்லா கவனிங்க.
என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு மாஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கேஜி, 1 கேஜி. ஓகே, அது வந்து என்ன பண்றாங்கன்னா த்ரோ பண்றாங்க அப்படிங்களா. அதை அப்படியே டயக்ராமா ட்ரா பண்ணுங்க. எப்பவுமே டயக்ராமா ட்ரா பண்ணிட்டாலே ஒரு ஐடியா கிடைச்சிருக்குப்பா. சரியா? ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு மாஸ் வந்து ஒரு 1 கேஜியை என்ன பண்றாங்க அப்படின்னா த்ரோ பண்றாங்க. கிளியரா வரைஞ்சிக்கலாம் டயக்ராம். நல்லா டயக்ராம் நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன பண்றாங்க, 1 கேஜியை த்ரோ பண்றாங்க. எவ்வளோ வெலாசிட்டியில், 100 மீட்டர் பர் செகண்ட்ல த்ரோ பண்றாங்க. 100 மீட்டர் பர் செகண்ட்ல த்ரோ பண்ணதுக்கு அப்புறம் அப்போ மேலே போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் வந்து 5 செகண்ட்ஸ். அப்போ இங்கே எவ்வளோ டைமு, தூக்கி போடும்போது டைம் வந்து 0. தூக்கி போடும்போது டைம் வந்து 0வா இருக்கும். ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுதா, 2 பார்ட்டா அந்த 1 கேஜி இருந்துச்சுல, இந்த 1 கேஜி இருந்துச்சுல, எத்தனை பார்ட்டா போயிடுச்சுப்பா, 2 பார்ட்டா போயிடும். ஒன்று வந்து 400 கிராம், அப்போ இன்னொன்று 600 கிராம் இருக்கும். ஏன்னா ஒரு கிலோகிராம் வந்து 1000 கிராம், 1000 கிராமா. இப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம், ஒன்று 400னா இன்னும் என்னவா இருக்கும், 600 கிராமா இருக்கும். கரெக்டா? சரி, ஓகேங்களா. நான் ஒன்று வந்து கீழே வந்துருக்கான், 2 பார்ட்டா உடஞ்சதுல, இந்த 2 பார்ட் நம்ம இப்படி எடுத்துக்கலாம். 2 பார்ட்டா பிரேக் ஆச்சுல்ல இந்த இடத்துல. எக்ஸ்ப்ளோஷன் இங்கே தான் நடந்திருக்கு. எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. we can apply the conservation of momentum. அப்போ இந்த இடத்துல 2 பார்ட்ல இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு. இது வந்து 400 கிராம் வச்சிருக்கலாம். இது வந்து கீழே வந்துருச்சுப்பா. இந்த பாட்டு அது எங்க போச்சுன்னா நமக்கு தெரியாது. இந்த பாட்டு மேலே போச்சா கீழே போச்சானா நமக்கு தெரியாது. இந்த பாட்டு மேலே போச்சா கீழே போச்சா அப்படின்னு நமக்கு தெரியல. சரிங்களா? என்னாச்சு ஸ்வரப்க்கு, ஏன் தேவையில்லாத கமெண்ட்? ஸ்வரப் நான் பிளாக் பண்ணிட வேண்டாம், ஏன் நம்ம என்னென்னமோ வந்துடுதுக்கு. லாஸ்ட் வார்னிங்னா பிளாக் பண்ணிட வேண்டாம், பார்த்துக்கிறானே. சொல்ல மாட்டேன்டா, செஞ்சிருவேண்டா. சரி, இதுல வந்து இப்போ 600 கிராம் 400 கிராம். சரிங்களா? இப்போ நமக்கு 400 கிராம் வந்து கீழே வந்துருச்சு. 600 கிராம் எங்க போச்சுன்னு தெரியாது. அண்ட் 400 கிராமோட வெலாசிட்டி அது கொடுத்துட்டாங்க, பரவாயில்லையே. 400 கிராமோட வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. எவ்வளோ வெலாசிட்டியா, 25 மீட்டர் பர் செகண்ட்ல கீழே வந்துருச்சு. ஆனா இதோட வெலாசிட்டி நமக்கு தெரியல, அது எந்த டைரக்ஷனும் நமக்கு தெரியாது. சரியா? எகெயின் என்ன ஐடியா, என்ன அப்ரோச் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இந்த ப்ராப்ளமையும் நமக்கு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிறதுனால எதை யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா, எதை யூஸ் பண்ணி நம்ம அந்த வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எதை யூஸ் பண்ணி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். எல்லாத்துலேயும் இந்த எக்ஸ்ப்ளோஷனு, ஃபயரிங்கு, ராக்கெட் ப்ரொபல்ஷனு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்டம் கன்சர்வேஷனை நம்ம டிஃபால்ட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். தட் இஸ் அப்ரோச் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ். சரியா? அப்ரோச்சை விட்டுறக்கூடாதியா. ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது நமக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கும். ஏன் சரி, கவனிக்கலாமா? ஸோ அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எகெயின் வந்து என்னது, லா ஆஃப் கன்சர்வேஷன் வந்து, ஸோ டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் எக்ஸ்ப்ளோஷன் ஈக்குவல் டு total momentum after explosion. What is the total momentum before explosion? What's the total momentum before explosion? எப்பா total momentum mass எவ்வளோ, total momentum mass வந்து பார்த்தீங்கன்னா mass into velocity equal to எத்தனை பார்ட்டா போகுது, 2 பார்ட்டா, m1 அப்படிதானப்பா, m1 v1 வெக்டர். வெக்டார் போட்டுக்குப்பா, எப்பவுமே வெக்டார் போட்டு எழுதுங்க. மொமெண்டம் வந்து வெக்டார் குவான்டிட்டி. இப்போ ஒரே ஒரு டைரக்ஷன்ல இருந்தா பிரச்சனை இல்லை. நமக்கு சில டைம் டைரக்ஷனே தெரியலன்னு வச்சுக்கோங்க, வெக்டார்னு போட்டுருக்கு, பிரச்சனையே கிடையாது, வெக்டார்னு போட்டிருக்கு. புரியுதா? பிளஸ் m2 v2 வெக்டார். சொல்லுங்கடா, யாருமே ஆன்சர் பண்ண மாட்டீங்க. எவ்வளோ பிஃபோர் மொமெண்டம் கொலிஷன் டோட்டல் மொமெண்டமே மாஸ் வந்து எவ்வளோ கேஜி கொடுத்துருந்தாங்க, 1 கேஜி கொடுத்துருந்தாங்களா? மாஸ் வந்து எவ்வளோ கேஜி, 1 கேஜி கொடுத்துருந்தாங்களா? வெலாசிட்டி எவ்வளோ, வெலாசிட்டி எவ்வளோ, வெலாசிட்டி எவ்வளோ, வெலாசிட்டி எவ்வளோ, வெலாசிட்டி எவ்வளோ, 100 கிடையாது. வெரி குட்மா வீணா, வீணா கரெக்டாக சொல்கிறாங்க பாரு. 100 கிடையாது. ஏன்னா இங்கே வந்து த்ரோ பண்ணும்போது தான் 100. இந்த இடத்துலயா பிரேக் ஆச்சு, இங்கே பிரேக் ஆகலை. 5 செகண்டுக்கு அப்புறம் தான் பிரேக் ஆச்சு. இப்போ 5 செகண்ட்ல எவ்வளோ வெலாசிட்டி இருந்திருக்குன்னு பார்க்கணும். 5 செகண்ட்ல எவ்வளோ வெலாசிட்டி இருந்திருக்குன்னு பார்க்கணும். அப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது, நமக்கு என்னென்ன தெரியும், சரி எனக்கு வந்து u தெரியும், v தான் கண்டுபிடிக்கணும், டைம் தெரியும், ஆக்சலரேஷன் வந்து -g அதுவும் தெரியும். நமக்கு தெரியும் 100 மீட்டர் பர் செகண்ட்ல தூக்கி போட்டா ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 10 குறையும்னு உனக்கு நான் சொல்லியிருக்கேன்.
5வது செகண்ட்ல 50 தான் இருக்கும். இல்லை நான் ஃபார்முலா வச்சு தான் போடுவேனாலும் போட்டுக்கலாம். v is equal to plus u/t போடுவீங்க. ஸோ இப்போ u வந்து 100, a வந்து -10 இன்டூ டைம் வந்து 5. ஸோ ஆன்சர் வந்து 50 மீட்டர் பர் செகண்டு. ஸோ பிரேக் ஆகும்போது எவ்வளோ வெலாசிட்டினா 50 மீட்டர் பர் செகண்ட். ஸோ பிரேக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் பர் செகண்டு, நாட் 100 மீட்டர் பர் செகண்டு. M1 வந்து எவ்வளோ கிராமு? 400 கிராம். 400 கிராம்னா எவ்வளோ கிலோகிராமு? 0.4 கிலோகிராம். 1000ஆல டிவைட் பண்ணும். அப்போ இது 0.4, இது வந்து v1 வெக்டார் ப்ளஸ் இது 0.6 v2 வெக்டார். கரெக்டா? ஸோ v1 வெக்டாரோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 50. ஓகே, மேக்னிடியூட் மட்டும் போட்டிருக்கோமே, டைரக்ஷனும் போடணும்ல. வெக்டார்னா 50 மேலே இருக்குமா, அப்போ டைரக்ஷனில் இருக்குமா, 50 j கேப்பு, 50 j கேப் மீட்டர் பர் செகண்டு. ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 50 j கேப் ஈக்குவல் டு 0.4 இன்ட்டு 25 கொடுத்துருந்தாங்க. ஆனால் 25 வந்து டவுன்வேர்டில் இருந்துச்சு, டவுன்வேர்ட், அதனால மைனஸ் j கேப்பு ப்ளஸ் 0.6 v2 வெக்டாரு. ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ நமக்கு தேவை v2 மட்டும்தான். இப்போ 0.6 v2 வெக்டார் அப்படியே வச்சுட்டு இஸ் ஈக்குவல் டு என்ன போகிறோம் நமக்கு. ஸோ 50 j கேப்பு, இது அந்த பக்கம் கொண்டு போனால் மைனஸ் வரும். 25 இன்ட்டு 4 வந்து 100, பட் ஒரு டிஜிட் 10 வந்துடும். -10 வரும். -10 அந்த பக்கம் போனால் +10. ஸோ +10 j கேப். therefore v2 vectors equal to 60 j cap by 0.6. 0.6னா 6/10. 0.6னா 6/10. இப்போ 60 j cap by 6/10 வரும். அப்போ நமக்கு கேன்சல் பண்ணால் 10. ஆன்சர் வந்து எவ்வளோப்பா? v2 வெக்டாரு 100 வருதா? சரிங்களாப்பா? 100 வருதா? 100 வருதாப்பா? 100 j cap ப்ளஸ் 100ஆ மைனஸ் 100ஆ? ப்ளஸ் 100ஆ மைனஸ் 100ஆ? ப்ளஸ் 100 j cap ப்ளஸ் 100 j cap. ஸோ நமக்கு மேக்னிடியூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100, டைரக்ஷன் வந்து ப்ளஸ் j cap. ப்ளஸ் j capனா என்ன? அப்போ டைரக்ஷன். அப்போ செகண்ட் பார்ட் எங்கே போயிடுச்சு? மேலே போயிடுச்சு. செகண்ட் பார்ட் வந்து மேலே போயிடுச்சு. ஓகேவா? சொல்றது புரியுதுங்களா? மீட்டர் பர் செகண்ட். யூனிட் போட மறந்துடக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ். மீட்டர் பர் செகண்ட். ஓகே, கிளியர். ஸோ நம்ம எல்லாரும் எந்த தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாரும் இந்த இடத்துல போயிட்டு 100 மீட்டர் பர் செகண்டை போட்டு வச்சுருவாங்க. 5 செகண்டுக்கு அப்புறம் தானே பிரேக் ஆச்சு. அந்த வெலாசிட்டி தான் எடுத்து போடணும். சரியா? அதுதான் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? சரி. ஸோ ஆன்சர் வந்து 100 மீட்டர் பர் செகண்ட். ஆன்சர் அவன் டைரக்ஷன் கேட்கல, இருந்தாலும் டைரக்ஷன் வந்து அப்போ டைரக்ஷன் 100 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, ஆல் கிளியர் சோல்ஜர்ஸ். ஓகே, சரிங்களா? நெக்ஸ்ட் போலாமா? நோ ப்ராப்ளம்ஸ் வர. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு ஆன்சரு. ஸோ நமக்கு தூக்கி போடும்போது பார்த்தீங்கன்னா 100ல் தூக்கி போட்டாங்க, 2ஆ பிரேக் ஆகுது. ஒன்று 25, இன்னும் 100. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். கவனிக்கலாமா? ஸோ டேட்டா கரெக்டாக எழுதிக்கங்க. ப்ரீவியஸ் ஸ்லைடா நான் தான் சொல்லிட்டேனே, நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். மறந்துடாதீங்க. நான் ஐடியா கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா தான் ப்ராக்டிஸ் வரும். டு சால்வ். நீங்கள் செல்ஃபாக சால்வ் பண்ணுங்க எல்லாரும். இந்த இடத்துல நல்லா கவனிச்சுங்க. ஒரே ஒரு விஷயம் நல்லா பார்த்துக்கங்க ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, போகிற போக்கில் அப்படியே என்ன பண்ணிடுறோம்னா, மாஸையும் வெலாசிட்டி மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டு டைரக்ஷனே பார்க்காம விட்டுருவோம். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, நல்லா கவனிங்களேன், 1 × 50 அப்படியே அந்த டைரக்ஷனை போடாமல் விட்டுருவாங்க. நீங்கள் டைரக்ஷனை போடாமல் விட்டுட்டீங்கன்னா, நான் ஏன் டைரக்ஷன் மென்ஷன் பண்ணுறேன்னா, சில டைம் ஐ கேப்னு வரும். அப்போ ஐ கேப்னு வந்தால் இப்போ என்ன பண்ணிடணும், இப்போ நம்ம இங்கே ஆட் பண்ணிட்டோம்ல, 50 + 10 வந்து ஆட் பண்ணிட்டோம். ஏன் இங்கே ஆட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருக்குது. இதான் ரெண்டுமே ஜே கேப். சில டைம் என்ன ஆன்சர் வரும், 50 j cap -10 i capனு வரும். இதை போயிட்டு +10 i capனே வச்சுக்கேன், 60 அப்படின்னு போட முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? அதனால நீங்கள் வந்து அந்த மொமெண்டம் போடும்போது இந்த வெக்டாரை வெலாசிட்டி போடும்போது வெக்டாரை யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு மிஸ்டேக் வராது. இல்லைன்னா நம்ம இந்த சில்லி மிஸ்டேக்னு சொல்லி நம்மளை சொல்லிப்போம். அந்த தப்பு பண்ணக்கூடாது.
நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, பண்ணிக்கலாமா? ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் கொடுத்துருந்தோம், சால்வ் பண்ணுவோமா? ஒரு பர்சன் வந்து ஹோல்டிங் அ ரைஃபிள், ரைஃபிள் வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்களாம், ரைஃபிள் வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க, பிடிச்சிருக்காங்க. அந்த ரைஃபிள் மாஸ் ஆஃப் த பர்சன் அண்ட் ரைஃபிள் டுகெதர், பர்சனோடைய மாசையும் கொடுத்துட்டாங்க. ஸ்டாண்ட் ஆன் ஏ ஸ்மூத் சர்ஃபேஸில் இருக்காங்க. சர்ஃபேஸ்பா ஸ்மூத் சர்ஃபேஸ். ஓகே. அண்ட் வந்து ஃபயர்ஸ் 10 ஷாட் ஹரிசாண்டலி இன் 5 செகண்ட்ஸ். ஷார்ட்டாப்பா, நம்பர் ஆஃப் ஷாட் எத்தனை? நம்பர் ஆஃப் ஷாட் வந்து 10. எவ்வளோ டைமில்? 5 செகண்டில். 5 செகண்டில் ஒவ்வொரு புல்லட்டும், சரிங்களா, ஸ்மூத் சர்ஃபேஸில் நிற்கிறாங்களா ஒரு பர்சனு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு பர்சனு ரைஃபிளை வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. டேக் ரைஃபிள், சரியா? ரைஃபிளை வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஸ்மூத் சர்ஃபேஸா? என்ன சர்ஃபேஸ் பாது? ஸ்மூத் சர்ஃபேஸா? ஓகேங்களா, ரைஃபிளை வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதில் அவங்க புல்லட்டோட ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்கப்பா? புல்லட்டோட மாஸ் கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் த புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தியா கிராமில் கொடுத்துருக்கான், கிலோகிராமுக்கு மாற்றணும். 10 கிராமு. ஸோ அப்போ 10 × 10⁻³ கிலோகிராமு. இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அண்ட் மசில் வெலாசிட்டி, மசில் வெலாசிட்டி, வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கப்பா? 800 மீட்டர்/செகண்ட். மசில் வெலாசிட்டினா என்னப்பா வெலாசிட்டி? அது புல்லட்டோட மாஸ் கொடுத்து புல்லட்டோட மாஸ் வித் மசில் வெலாசிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ புல்லட்டோட வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ரைஃபிள் மாதிரி, மசில் அப்படிங்கிறது நம்ம தான் ரைஃபிளையும் பிடிச்சிருக்கோம். அப்போ அந்த புல்லட்டோட ஸ்பீடை வித் ரெஸ்பெக்ட் டு ரைஃபிள் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், புல்லட்டோட ஸ்பீடு தான் கொடுத்துருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு ரைஃபிள். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 800 மீட்டர்/செகண்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஷாட்? நம்பர் ஆஃப் ஷாட் 10. எவ்வளோ டைமில்? 5 செகண்ட்ஸ். சரி, ஃபைண்ட் த வெலாசிட்டி அக்வைர்ட் பை த பர்சன் அண்ட் த ஆவரேஜ் ஃபோர்ஸ் எக்ஸர்டட். சரிங்களா, வெலாசிட்டி அக்வைர்ட் பை த பர்சன், நல்லா கவனிச்சுங்கப்பா. வெலாசிட்டி அக்வைர்டு, அந்த பர்சன் வந்து எவ்வளோ வெலாசிட்டி கிடைச்சிருக்கும் அக்வைர்டு, அண்ட் அவன் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிருக்கும், ஆவரேஜ் ஃபோர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரியா, நமக்கே தெரியும் அந்த 5 செகண்ட்ஸில் எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு. சரிங்களா, திஸ் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு அந்த மசில். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு ரைஃபிள் கூட எழுதிக்கலாம். சரியா, இப்போ அவங்க கேட்குற கொஸ்டின் என்னன்னா அந்த பர்சனோட வெலாசிட்டி கேட்குறாங்கப்பா. பர்சனோட வெலாசிட்டி, பர்சன் வந்து எப்படி பர்சனுக்கு வெலாசிட்டி கிடைச்சது? ஏன்னா பர்சன் தான் ரைஃபிளில் பிடிச்சிருக்கான். அப்போ ரைஃபிள் என்ன வெலாசிட்டியில் போயிருக்குமோ ரைஃபிள் தானே அவன் பிடிச்சிருக்கான். ரைஃபிள் வந்து பேக்கில் வரும். ரைஃபிள் பேக்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவனும் பேக்கில் வருவான். பின்னாடி அப்போஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் இல்லை. அவனோட மோஷனை அப்போஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் இல்லை. அப்போ ரைஃபிளும் அவனும் ஒரே ஸ்பீடில் போவாங்க. ரைஃபிளும் பர்சனும் ஒரே ஸ்பீடில் இருக்கும். புரியுதுங்களா? ரைஃபிள் என்ன ஸ்பீடில் போகுதோ அதே ஸ்பீடில் தான் அந்த பர்சன் போவேன். ரைஃபிள் அவன் பிடிச்சிருக்கான். அப்போ இன்டெரக்டாக என்ன கேட்குறாங்க? இஸ் இன் ஆஸ்கிங் த ரீகாயிலிங் வெலாசிட்டி தான் இன்டெரக்டாக கேட்குறாங்க. ரீகாயிலிங் வெலாசிட்டி தான் கேட்குறாங்க. புரியுதா? ரீகாயிலிங் வெலாசிட்டியை தான் அவங்க இன்டெரக்டாக கேட்குறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ரீகாயிலிங் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிருப்போம். ஏன்னா அந்த கன்னு எவ்வளோ, ரைஃபிள் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போதோ அதே ஸ்பீடில் தான் பின்னாடி போவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். சரியா, என்ன அப்ளை பண்ண போகிறோம்? எகெயின் கன் ஃபயரிங்ல நம்ம அப்ளை பண்ண போகிறது என்னதுன்னா, ஆனால் இங்கே புதுசாக என்ன கொடுத்துருக்காங்க? இதெல்லாம் ஓகே, புல்லட்டோட ஸ்பீடு, புல்லட்டோட மாசு, புல்லட்டோட ஸ்பீடெல்லாம் ஓகே. புதுசாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஷாட் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஒரு புல்லட்டு மட்டும் நம்ம போட முடியாது இல்லையா? 10 புல்லட்டோட ஸ்பீடையும் போடணும். அதை மறந்துடக்கூடாது. 5 செகண்ட்ஸில். ஸோ மொமெண்டமை நம்ம கண்டுபிடிச்சிட்டு வெலாசிட்டியும் கண்டுபிடிச்சிட்டு மொமெண்டமை கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த மொமெண்டம் எவ்வளவோ பை டைம் இன்டர்வல் போட்டோம்னா ஃபோர்ஸ் கிடைச்சிடும். திஸ் இஸ் த ஐடியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஐடியாவை லேர்ன் பண்ணிக்க. புல்லட் எவ்வளோ ஸ்பீடில் போச்சோ மொமெண்டம் கன்சர்வேஷன் அப்ளை பண்ணி நம்ம கன் எவ்வளோ ஸ்பீடில் போச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். கன்னை வந்து பர்சன் பிடிச்சிருக்கிறதுனால பர்சன் எவ்வளோ ஸ்பீடில் பின்னாடி போனான்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அவனோட மொமெண்டமை கண்டுபிடிக்கணும். அவனோட மொமெண்டம் எவ்வளோ மொமெண்டம் அப்படின்னு பாருங்க. ரீகாயிலிங் மொமெண்டமை கண்டுபிடிச்சு டைம் இன்டர்வல் போட்டுட்டோம் அப்படின்னு we can easily find out the என்னது ஃபோர்ஸ். சரி, கவனிக்கலாமா?
நல்ல கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மொமெண்டம் கன்சிடரேஷன் அப்ளை பண்ணுவோம். மொமெண்டம் கன்சிடரேஷன் அப்ளை பண்ணால் நமக்கு தெரியும் ரீகாயிலிங் வெலாசிட்டிக்கு நமக்கு ஃபார்முலா டேரெக்டாக தெரியும். ரீகாயிலிங் கன்னோட வெலாசிட்டி வந்து மைனஸ் எம்பி யூபி வெலாசிட்டி தானேப்பா, வெலாசிட்டி ஆஃப் புல்லட் பை மாஸ் ஆஃப் த கன்னு. புல்லட்டோட மாஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, புல்லட்டோட மாஸ் நம்பர் ஆஃப் ஷாட் வந்து 10 இன்ட்டு என் வருமாப்பா, இன்ட்டு என் வருமா நம்பர் ஆஃப் ஷாட்டு. நம்பர் ஆஃப் ஷாட் வந்து 10, மாஸ் வந்து எவ்வளோ, மாஸ் வந்து 10 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3. வெலாசிட்டி எவ்வளோ 800, 8 இன்ட்டு 10 பவர் 2ன்னு வச்சுக்கிறேன். 10 பவரில் எழுதுனா நமக்கு ஈஸியாக இருக்கும். கன்னோட மாஸ் எவ்வளோ, கன்னோட மாசு அந்த பர்சனோட மாசு சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ 100 kg. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து தானே போவாங்க. மொத்தமாக அவங்கள ஒரு சிஸ்டமாக எடுத்துக்கலாம். மொத்தமாக அவங்க 2 பேரையும் சிஸ்டமாக எடுத்துக்கலாம். 2 பேரும் ஒரே ஆக்சலரேஷன் தான். சரி, ஏன்னா 2 பேரும் ஒரே இதுதான் பிடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரே ஸ்பீடில் பின்னாடி போவாங்க. 2 பேரும் ஒரே ஃபோர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. 2 பேரும் நீங்கள் ஒரே சிஸ்டமாக எடுத்துக்கலாம். இவ்வளோ போய் மாஸ் ஆஃப் த கன் வந்து 100 kg. யா கேஜி கரெக்டு. ஸோ இப்போ 100ல் எந்த 100 கேன்சல் ஆகிடும், இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் என்ன, ஒரு 10 நம்பர் ஆஃப் புல்லட் போட்டோமா, நம்பர் ஆஃப் புல்லட் போட்டோமா, மாஸ் போட்டிருக்கோம், நம்பர் ஆஃப் புல்லட் போட்டாச்சு, 10 போட்டாச்சு, மாஸ் போட்டாச்சு. ஓகே, இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியாப்பா, இது 100, இது 10 பவர் மைனஸ் 3. இப்போ 8 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 1ன்னு வரும், 8 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 1 வரும். இப்போ ஆன்சர் வந்து 0.8 மைனஸ் 0.8 மீட்டர் பர் செகண்ட். இது மைனஸ். திஸ் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த கன்னு. இந்த வெலாசிட்டியில தான் யார் பின்னாடி போவா, இந்த வெலாசிட்டி தான் பர்சனோட வெலாசிட்டியும். மைனஸ் ஆன்சர் வந்திருக்கா, மைனஸ் 0.8 இருக்கா, இருக்கு. மைனஸ் 0.8 இங்கே ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு. வேற எதுவுமே கண்டுபிடிக்க வேணாம் போல, ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு, மைனஸ் 0.8. சரியா, மைனஸ் 0.8 ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஓ, அப்போ ஆப்ஷன் தப்பா இருக்கும், ஆப்ஷன் தப்பா இருக்கும். நாங்கள் போட்டிருக்கோம். ஃபோர்ஸ் வந்திருக்கா, ஃபோர்ஸ் எவ்வளோப்பா, ஃபோர்ஸ் எவ்வளோ, ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் ஆவரேஜ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் பை நமக்கு டைம் இன்டர்வல். கரெக்டா, சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் இன்டர்வல். அப்படிதானப்பா, ஆவரேஜ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த பர்சன். இப்போ ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் பை டெல்டி. நமக்கு தெரியும் இனிஷியல் மொமெண்டம் வந்து 0. ஏன் இனிஷியல் மொமெண்டம் 0னா 2 பேர் ரெஸ்ட்ல இருந்திருப்பாங்க. ஃபைனல் மொமெண்டம் என்ன, மாஸ் ஆஃப் த கன்னு, வெலாசிட்டி ஆஃப் த கன்னு பை நமக்கு என்ன வரும், டெல்டி வருமா, பை நமக்கு டெல்டி. ஸோ மாஸ் ஆஃப் த கன் எவ்வளோ, நமக்கு மாஸ் ஆஃப் த கன்னு நமக்கு 100 கொடுத்துருந்தாங்க. மாஸ் ஆஃப் த கன் எவ்வளோப்பா, 100 கொடுத்துருந்தாங்க. மாஸ் ஆஃப் த கன் வந்து 100 kg இன்டூ வெலாசிட்டி ஆஃப் த கன். வெலாசிட்டி ஆஃப் த கன் இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 0.8. மேக்னிடியூட் நான் போட்டுக்கிறேன், 0.8. டைம் இன்டர்வல் எவ்வளோ, டைம் இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் இன்டர்வல் எவ்வளோ, 5. டைம் இன்டர்வல் வந்து 5. ஸோ 1 5s are 5, 20 5s are 100. ஸோ 20 இன்ட்டு 0.8 வந்து பார்த்தீங்கன்னா 16 நியூட்டன் வரும். மைனஸில் வரும் ஆன்சரு, ஏன்னா வெலாசிட்டி வந்து மைனஸ் இல்லையா, வெலாசிட்டி மைனஸில் இருக்கிறதுனால. அப்புறம் என்ன அர்த்தம், மைனஸ்னா இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். என்ன டைரக்ஷன், லெஃப்ட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆவரேஜ் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 16 நியூட்டன். எஸ், ஆப்ஷன் இஸ் ராங். முன்னாடியே தெரியுங்க, போட்டிருக்கோமே. சரியா, ஸோ ஆன்சர் வந்து மைனஸ் 16யா. சரியா, இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல 0.8ன்னு கொடுத்துருக்கணும், 0.8ன்னு. சரியா, ஸோ நமக்கு இந்த ஆப்ஷன் வருது, 8 நியூட்டன் கிடையாது. சரியா, 8 நியூட்டன் கிடையாது, அதான் ஒரு ஆப்ஷன் மிஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, 16 நியூட்டன் இது எவரேஜ் ஆப்ஷன். ஓகே, கிளியர். இதுல என்ன புதுசா இருந்துச்சு, இது பாரு, என்ன புதுசா இருந்துச்சுன்னா அந்த பர்சனோட வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கக்கூடாது. பர்சனும் ரைஃபிளும் ஒன்று தான், 2 பேரும் ஒன்றா தான் போவாங்க, மூவ் ஆவாங்க. ஆனால் நம்பர் ஆஃப் புல்லட்டை விட்டுறக்கூடாது. அதே மாதிரி இதுதான் கன்னோட வெலாசிட்டியும் பர்சனோட வெலாசிட்டியும் ஒன்று. கன்னும் 2 பேரும் ஒரே ஃபோர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஆன்சர் கொடுக்கவா.
நான் ஒரு சம் கொடுக்கவா? ஸோ நான் ஒரு சம் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வாங்க. இதுதான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஓகே, கொஸ்டின் எழுதிக்கங்க. கொஸ்டின் எழுதிக்கங்க. A machine gun, a machine gun, machine gun has mass. A machine gun has mass. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா has mass of 20 kg கொடுத்துருக்காங்கப்பா. கன்னோட மாஸ் வந்து 20 கிலோவா. 20 கிலோவா. இட் ஃபயர்ஸ். சரிங்களா, மிஷின் கன் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் கன் மாசப்பா இது ஃபயர்ஸ் எவ்வளோ வெலாசிட்டியில் ஃபயர் பண்ணுது அப்படின்னா ஃபயர்ஸ் 35 கிராம் புல்லட். 35 கிராம் புல்லட். சரியாப்பா, 35 கிராம் வந்து புல்லட். 35 கிராம் வந்து புல்லட் at the rate ஆஃப்னா டைம் வச்சு சொல்லியிருப்பாங்க. at the rate of 400 புல்லட்டாயா. 400 புல்லட்ஸ் நம்பர் ஆஃப் புல்லட் கொடுத்துட்டாங்கப்பா. முதல்ல 10 புல்லட் 10 ஷாட் இல்லை, இதில் 400 புல்லட்டு பர் மினிட்டாப்பா. பர் மினிட் ஒரு நிமிஷத்துக்கு எப்பாடி ஒரு நிமிஷத்துக்கு 400 புல்லட்டா. ஓகே, வித் அ ஸ்பீட் ஆஃப் 400 மீட்டர் பர் செகண்ட். ஸ்பீட் வந்து 400 மீட்டர் பர் செகண்ட். வாட் average force must be applied to the gun to keep it in still position. So option A சரியாப்பா. option A 90.3 நியூட்டன். option B எவ்வளோ வருது 3.7 நியூட்டன். option C 6.3 நியூட்டன். option D none of the above. none of this. சரி, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், நீ தான் சால்வ் பண்ண போகிறீங்க. ஈஸியாக தான் இருக்கும், போன சம் மாதிரி தான். எகெயின் வந்து இப்போ முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் கன் ஃபயர் பண்ணுது அப்படின்னாலே எகெயின் வந்து கன் ஃபயரிங்னா வி கேன் அப்ளை லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஃபர்ஸ்ட் அப்ரோச்சு. இதுக்கப்புறம் தான் அடுத்தது லா ஆஃப் கன்சர்வேஷன் மொமெண்டம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். என்ன சொல்கிறாங்க, ஒரு மிஷின் கன் வந்து 20 கேஜி 35 கிராம் 400 புல்லட்டை ஒரு நிமிஷத்தில் சுடுது அப்படின்னா இவ்வளோ ஸ்பீடில் எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து மஸ்ட் பி அப்ளை டு த கன். கன்னை அந்த மிஷின் கன்னுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கணும். இல்லைன்னா கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 400 புல்லட் ஒரு நிமிஷத்துல இருக்குன்னா அது பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும்ல. புரியுதா இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? சரிங்களா, 400 புல்லட் இந்த மிஷின் கன்னு 20 கிலோகிராம் உள்ள இந்த மிஷின் கன்னு. சரிங்களா, இந்த மிஷின் கன் இருக்குல்ல, இது வந்து இருக்குன்னா இது 400 புல்லட் சுடுதுன்னா இது பின்னாடி போக பார்க்குமா? பின்னாடி போகக்கூடாது. அங்கே பாருங்க, டு கீப் இட் இன் ஸ்டில் பொசிஷன். அந்த பொசிஷன்ல இருக்கணும்னா நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் இங்கே கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும், இந்த ஃபோர்ஸ் தான் கேட்குறாங்க. எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும் சார்? ரொம்ப சிம்பிள் சார். இந்த கன்னு எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அதே ஃபோர்ஸை நீங்கள் கொடுத்தா போதும். அதோட அதிகமாக கொடுத்தா கூட ஓகே தான். பட் மினிமம் எவ்வளோ கொடுக்கணும்னா இந்த கன்னு வந்து சுடுறதுனால எவ்வளோ ஃபோர்ஸ்ல பின்னாடி வந்துச்சோ அந்த ஃபோர்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதே பொசிஷன்ல இருக்கு. கரெக்டாப்பா? இப்போ நம்ம அப்ளை பண்ண வேண்டிய ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்கணும்னா அந்த ரீகாயிலிங் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலா கொடுக்கணும். கரெக்டா? ரீகாயிலிங் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலா இருக்கணும். ரீகாயிலிங் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை யாரு? எக்ஸ்பீரியன்ஸ்டு பை மிஷின் கன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபோர்ஸ். இப்போதான் நம்ம அதை சால்வ் பண்ணோம். என்னதுன்னா del P by del T ன்னு சால்வ் பண்ணோம். del P நமக்கு தெரியும், ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் பை டைம் இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் தான் 60 செகண்ட்ஸ். ஸோ இனிஷியல் மொமெண்டம் நமக்கு 0. ஃபைனல் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். ஃபைனல் மொமெண்டம் அப்படின்னா ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் த கன் அப்படின்னா
மாஸ் ஆஃப் த கன்னு இன்டூ வெலாசிட்டி ஆஃப் த கன்னு. இந்த வெலாசிட்டி ஆஃப் த கன் நம்ம கண்டுபிடிக்கிறது நம்மகிட்ட ஃபார்முலா இருக்கு. மைனஸ் மாஸ் ஆஃப் த புல்லட் வெலாசிட்டி ஆஃப் த புல்லட் பை நமக்கு என்ன வரும், நமக்கு மாஸ் ஆஃப் த கன் வரும். ஆனா இந்த இடத்துல நம்பர் ஆஃப் புல்லட் போட்டுக்கணும். எத்தனை போட்டுக்கணும்ப்பா, நம்பர் ஆஃப் புல்லட் போட்டுக்கணும். நம்பர் ஆஃப் புல்லட் போட்டுக்கிட்டீங்கன்னா விஜி கண்டுபிடிச்சிருவீங்க. விஜி கண்டுபிடிச்சிட்டா ஃபைனல் மொமெண்டம் கண்டுபிடிச்சிருவீங்க. ஃபைனல் மொமெண்டம் கண்டுபிடிச்சிட்டா இந்த ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும் டு கீப் இன் பொசிஷன் போடலாம். போட்டலாமா? சால்வ் பண்ணிட்டு வரீங்களா? சால்வ் பண்ணிட்டாங்க பாரு. விஸ்வஜித் கரெக்ட். ஆன்சர் கரெக்டியா விஸ்வஜித்? சூப்பர்யா. ஒருத்தங்க சால்வே பண்ணி முடிச்சிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு வாங்க. அவசரமா போடணும்னு இல்லை, பொறுமையா சால்வ் பண்ணாலும் ஒன்றும் அவசரம் கிடையாது. ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு சால்வ் பண்ணா போதும். சரியா? 90.3 இருக்கு இப்போ ஆப்ஷன். $93.3 பாரு. சாரி ஒரே நிமிஷம். 93.3 இது 3.7. சால்வ் பண்ணிட்டு வாங்க. இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே ஓகேப்பா. ஓகே இதெல்லாம் ஈஸியான ப்ராப்ளம். இதெல்லாம் போட்டுருவீங்கல்ல. இந்த ப்ராப்ளம் என்ன ஆன்சர் சொல்லுங்க பாப்பா டக்குன்னு. இந்த ப்ராப்ளம் என்ன ஆன்சரு? ஃபோர்ஸ் வெக்டார் கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, அக்சலரேஷன் கொடுத்துட்டாங்க, மாஸ் கேட்குறாங்கப்பா. இதெல்லாம் போட்டுடலாமேப்பா. நீங்களே போட்டுருவீங்களே. என்ன ஆன்சரு? என்ன ஆன்சர்ப்பா? என்ன ஃபார்முலா? நியூட்டன் செகண்ட் லா. மாஸ் கான்ஸ்டண்டா இருக்கா? ஆப்ஷன்லாம் பார்த்தாலே மாஸ் கான்ஸ்டண்டா இருக்கு. மாஸ் கான்ஸ்டண்டா இருந்தாலே ஃபோர்ஸ் வெக்டார் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் வெக்டார். ஃபார் மாஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் வெக்டார் பை ஆக்சலரேஷன் வெக்டார். ஸோ இப்போ அதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபோர்ஸ் வெக்டாரோட மேக்னிடியூட், ஆக்சலரேஷன் வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர். ஆக்சலரேஷன் வந்து 1. ஆக்சலரேஷன் வந்து 1. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 36 ப்ளஸ் 64 ப்ளஸ் 100. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 100. 60 30 100 100 100. என்ன ஆன்சர் வருது? √200 வருதா? √200 வருது. ஸோ இப்போ 100 × 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ 10 வெளில எடுத்துட்டீங்கன்னா 10√2 kg. ஆப்ஷன் வந்து சி பா, ஏ கிடையாது. ஆப்ஷன் வந்து சி, 10√2 kg. ஈஸியா? சி. இது மாதிரி ப்ராப்ளம் போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? மறந்துடாதீங்க. மேக்னிடியூட், மாஸ் ஸ்கேலர் குவான்டிட்டி, நோ நீட் ஆஃப் டைரக்ஷன். இது நம்ம சாண்ட் வந்து கொட்டிகிட்டே இருக்காங்கன்னா the force necessary to keep the belt moving with a constant velocity. Okay, this is also question. சாண்ட் வந்து என்ன பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா ட்ரா பண்ணிட்டே இருக்காங்கப்பா. சாண்ட் என்ன பண்ணிட்டே இருக்காங்க, யார் மேல ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்காங்க? ஒரு கன்வேயர் பெல்ட் மேல. கன்வேயர் பெல்ட்னா நீங்க இந்த மாவு மில்லுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு பெல்ட் இதாகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்க டிக்ஷனரிங்களா டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஃபுட் ஃபேக்ட்ரின்னு ஒன்று போடுவாங்கல்ல, அதுலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கன்வேயர் பெல்ட். ஃபுட் ஃபேக்ட்ரிலலாம் பார்த்துருக்கலாம் கன்வேயர் பெல்ட்டு. சரியா? எவ்வளோ ரேட்டில் கொட்டிட்டு இருக்காங்களா? பர் செகண்டுக்கு mkg பர் செகண்டா. இந்த ஃபோர்ஸ் வந்து நெசசரி, எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து தேவை டு கீப் தி பெல்ட் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிலேயே கொண்டு போகணும்னா நம்ம ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துட்டே இருக்கணும் கேட்குறாங்க. சரிங்களாப்பா? ஸோ கன்வேயர் பெல்ட், conveyor belt. This is a conveyor belt. Is dropped. மண்ணை வந்து என்ன பண்ணிட்டே இருக்காங்கன்னா ட்ராப் பண்ணிட்டே இருக்காங்க. எவ்வளோ ரேட்ல ட்ராப் பண்றாங்கன்னா ஒரு செகண்டுக்கு mkg ட்ராப் பண்றாங்க. ஒரு செகண்டுக்கு mkg வந்து ட்ராப் பண்றாங்க. சரிங்களாப்பா? ஸோ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில வச்சுக்கணும் அப்படின்னா
சரிங்களாப்பா? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் வேணும்னா நமக்கு நெட் ஃபோர்ஸ் என்னையா, அது மேலே ஆக்டர் நம்ம கன்வேயர் பெல்ட்டில் நெசசரி ஃபோர்ஸ் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும் நம்ம. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியை மெயின்டைன் பண்ணணும்னா அப்படியா 0 to keep the belt 0 force. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மெயின்டைன் பண்ணணும்னா நமக்கு நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா கண்டிப்பாக 0 தான். கரெக்ட். நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ தேவைப்படும்? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மெயின்டைன் பண்ணணும்னா நமக்கு நெட் ஃபோர்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா 0வா இருக்கணும். இது என்ன லா அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூட்டனோட என்ன லா? ஃபர்ஸ்ட் லா. ஏன்னா நமக்கு தெரியும் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன் ஸ்டேட் தெரிஞ்சிருச்சு. ஸ்டேட் தெரிஞ்சா ஃபோர்ஸ் தெரிஞ்சிடும். ஸ்டேட் தெரிஞ்சா ஃபோர்ஸ் தெரிஞ்சிடும். நெட் ஃபோர்ஸ் நமக்கு 0. ஓகே, சி வருது ஆன்சரு. சிச்சோ, சி வரக்கூடாதே. சியா? இப்போ இந்த சம் போடுங்க. இந்த சம் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் சம் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணு. ஆன்சர் என்னையா? பிளாக்கா இருக்கா? ஸ்கிரீன் பிளாக்கா இருக்காப்பா? அப்படியா? ஸ்கிரீன் பிளாக்கா இருக்கா? ஓகே ஓகே. ஓகே, ஆன்சரு ஃபோர்ஸு கொடுத்துட்டாங்க. ஃபோர்ஸு கொடுத்துட்டாங்க, மாஸ் கொடுத்துட்டாங்க. 3 kg மாஸ் கொடுத்துட்டாங்க, ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க. வெலாசிட்டி கேட்டிருக்காங்களாப்பா? 3 செகண்ட்ஸில் வெலாசிட்டி கேட்டிருக்காங்களையா? மாஸ் கொடுத்துட்டாங்க. மாஸ் வந்து 3 kg. 3 kg. ஃபர்ஸ்ட் வந்து வெலாசிட்டி வந்து 0. சரிங்களா? ரெஸ்ட் வந்து 0. ஃபோர்ஸ் வெக்டார் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் கொடுத்துட்டு வெலாசிட்டி கேட்குறாங்கப்பா. 3 செகண்ட்ஸில் டைம் 3 செகண்ட்ஸில் அந்த ஃபைனல் வெலாசிட்டி வந்து கேட்குறாங்க. ஃபோர்ஸ்லேருந்து நம்ம எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? ஸோ ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா ஆக்சலரேஷன் பார்க்கணும். ஃபோர்ஸ்லேருந்து நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆக்சலரேஷன் எப்படி பார்ப்போம்? ஆக்சலரேஷன் ஃபோர்ஸ்லேருந்து ஆக்சலரேஷன் எப்படி பார்க்கணும் அப்படிங்களா? மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் போட்டலாம். ஃபோர்ஸ் வெக்டார் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் வெக்டார். ஸோ இப்போ ஆக்சலரேஷன் வெக்டார் வந்து ஃபோர்ஸ் பை மாஸ். ஃபோர்ஸ் வந்து 6t ஸ்கொயர்டு ஐ கேப்பு ப்ளஸ் 4t ஜே கேப்பு டிவைடட் பை நம்ம வந்து என்ன போட்டுடலாம்ப்பா? மாஸ் போட்டுடலாம். மாஸ் வந்து எவ்வளோ கேஜி? 3 kg. சரியா? நமக்கு அவங்க டைம் கொடுத்துட்டாங்க. ஆக்சலரேஷன் வந்து அப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வரும், சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அந்த டிவைட் பண்ணிங்கனாவே ஸோ 2t ஸ்கொயர்டு ஐ கேப்பு. பட் இங்கே வந்து நமக்கு பை 3ன்னு வருமோ? சரிங்களா? 4/3t ஜே கேப் வரும். டைம் வந்து நீங்கள் 3 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆக்சலரேஷன் வெக்டர் கிடச்சிரும். அப்போ டைம் 3 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 9 வருமாப்பா? இது 9 வருமா? 9 × 2 18 ஐ கேப்பு. இங்கே 3 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகி 4 ஜே கேப்னு வந்துடும். ஸோ வேல்யூ பார்த்தாலே 3 செகண்ட்ஸு ஆக்சலரேஷன் வெக்டர். ஸோ ஆக்சலரேஷன் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். சரிங்களாப்பா? வெலாசிட்டி ஃபார்ம்லாம் என்னையா? சரிங்களா? வெலாசிட்டி ஃபார்ம்லாம் என்னப்பா? ஆக்சலரேஷன் வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி என்ன எடுத்துக்கலாம்? ஸோ வி வெக்டார் மைனஸ் யூ வெக்டார் பை டைம் இன்டர்வல் எடுத்துக்கலாம். யூ வெக்டார் நமக்கு 0 ஆயிடுச்சு. அப்போ வி வெக்டார் ஈக்குவல் டு
ஆக்சலரேஷன் வெக்டார் சரிங்களாப்பா acceleration vector into time வருதாயா v is equal to acceleration vector is equal to so v minus v vector minus u vector by t ன்னு எடுத்துட்டோம்னா u vector நமக்கு 0 therefore v vector is equal to acceleration vector into time so எவ்வளவு டைம்ல 3 செகண்ட்ஸ்ல கேட்டிருக்காங்கப்பா இப்போ ஆன்சர் இல்ல என்னடே ஆன்சர் என்ன சொன்னீங்க நானும் அதை நினைச்சேன் ஏன்னா இது வந்து கான்ஸ்டண்டா இருந்தா மட்டும்தான் அக்சலரேஷன் கான்ஸ்டண்டா இருந்தா மட்டும்தான் நம்ம பார்க்கணும் இல்லையா இப்போ நீங்க ஃபோர்ஸ் வெக்டார் வந்து பாத்தீங்கன்னா ஸோ டெல் பி வெக்டார் பை டெல் டி அப்படி எழுதிக்கலாம் ஸோ நமக்கு டெல் பி வெக்டார் வேணும் அப்படின்னா எஃப் வெக்டார் இன்டூ டெல் டின்னு போட்டுக்கலாம் இல்லப்பா ஏன்னா எனக்கு இந்த அக்சலரேஷன் கான்ஸ்டண்டா வேரியபிளா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா அக்சலரேஷன் வந்து இங்க டைம்ல சப்ஸ்டிட் பண்ணா வேரியபிளா இருக்கிற மாதிரி இருக்கேப்பா டைமை பொறுத்து மாறுற மாதிரியே இருக்கேப்பா அக்சலரேஷன் கான்ஸ்டன்டாவே இல்லையப்பா நீங்க டைமை மாத்தினா மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் யோசிச்சு பார்த்தா இந்த ஃபார்முலா எப்பப்பா யூஸ் பண்ணுவீங்க b is equal to u plus at ல இருந்தா நான் எழுதுனேன் இதுல இருந்தா நம்ம என்ன எழுதணும் a is equal to v minus u by t ன்னு எழுதணும் இது எப்போ மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்டா இருந்தா மட்டும்தான் பட் இங்க அக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இல்லையா இங்க அக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இல்லை அக்சலரேஷன் வந்து வேரியபிளா இருக்கு டைமை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணணும் இன்டகிரேட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் சரியா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடலாம் நீங்க சொல்ற மாதிரி டெல் பி வெக்டர் வச்சு போட்டுக்கலாம் டெல் பி வெக்டர் என்னப்பா நமக்கு டெல் பி வெக்டர் வந்து பாத்தீங்கன்னா மாஸ் இன்டு ஃபைனல் வெலாசிட்டி வெக்டர் என்னப்பா மாஸ் இன்டு ஃபைனல் வெலாசிட்டி வெக்டர் மைனஸ் மாஸ் இன்டு இனிஷியல் வெலாசிட்டி வெக்டர் பை டைம் இன்டர்வல் வந்து பாத்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ் இதை வச்சு போட்டீங்களா இன்டகிரேட் பண்ணாம போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ எஃப் வெக்டார் இன்டூ 3 இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஃபைனல் வெலாசிட்டி வெக்டார் தானேயா ஸோ எஃப் இன்டூ 3 எவ்வளோப்பா நமக்கு ஸோ 18 12 ஸோ 18 டி ஸ்கொயர்டு ஐ கேப்பு ப்ளஸ் 12 டி ஜே கேப்பு 12 டி ஜே கேப் ஈக்குவல் டு மாசு இல்லை மாஸ் கூட கொஸ்டின் கொடுத்துட்டாங்களா இப்போ மாஸ் கூட 3 கேஜின்னு கொடுத்தாங்க 3 கேன்சல் பண்ணிடலாமே ஒரே நிமிஷம் இது கூட 3 கேன்சல் பண்ணிடலாமே மாஸ் வந்து 3 ஸோ மாஸ் வந்து 3 கேஜி வெலாசிட்டி வெக்டாரு ஸோ ஃபோர்ஸ் வெக்டார் இன்டூ 3 கேன்சல் ஆகிடும் ஸோ இப்போ வெலாசிட்டி வெக்டார் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் வெக்டார் வெலாசிட்டி வெக்டார் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் வெக்டார் வருதாப்பா ஸோ ஃபோர்ஸ் வெக்டார் வந்து அதே தான் வரப்போதா 18 டி ஸ்கொயர்டு ஐ கேப்பு ப்ளஸ் 4 டி ஜே கேப்பு 4t j கேப் டைமை சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா கொடுக்குறோம் இப்போ ஆன்சர் அந்த ஆன்சர் இல்லையா இல்லே என்ன பிரச்சனை தெரியுமா இல்லை என்ன பிரச்சனை தெரியுமா நம்ம போட்டது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஃபோர்ஸ் இல்லையா அது என்ன ஃபோர்ஸ்பா இன்ஸ்டன்டேனியஸ் ஃபோர்ஸ் இல்லை நல்ல சம்மா இருக்கு நான் இதை நோட் பண்ணவே இல்லையா இது என்ன ஃபோர்ஸ்பா இன்ஸ்டன்டேனியஸ் ஃபோர்ஸ் இல்லை இது வந்து என்ன ஃபோர்ஸ்பா இந்த ஃபார்முலா என்ன ஃபோர்ஸ் ஆவரேஜ் ஃபோர்ஸ் இல்லை இது வந்து ஆவரேஜ் ஃபோர்ஸ் இல்லையா அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா நமக்கு என்னதையா டிபி வெக்டார் பை டிடின்னு வருமாப்பா அப்போ நமக்கு டிபி வெக்டார் ஈக்குவல் டு எஃப் வெக்டார் இன்டூ டிடின்னு வரும் இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணணும்னு வச்சுக்கேன் இன்டகிரேஷன் ஆஃப் டிபி வெக்டார் இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் வெக்டார் டிடி கரெக்டா இப்போ நீங்கள் லிமிட் போடணும் இங்கே இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் டைமு இங்கே இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னப்பா டைமு ஸோ இப்போ டைமோட இது வந்து பார்த்தீங்கன்னா 0 டைம் 0 இருக்கும்போது வெலாசிட்டி 0 வெலாசிட்டி 0 இருக்கும்போது மொமெண்டம் 0 இங்கே இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் மொமெண்டம் அப்போ இனிஷியல் மொமெண்டம் என்னவா இருக்குன்னா 0 இருக்கும் டைம் வந்து 3 செகண்ட்ஸ் அப்போ நம்ம மொமெண்டம் கண்டுபிடிக்க போகிறோம் டைம் 3 செகண்ட்ஸ் அப்போ ஃபைனல் மொமெண்டம் கண்டுபிடிக்க போகிறோம் சரியா அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிபியை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு டெல்பின்னு வந்துருமாப்பா டிபி இன்டகிரேட் பண்ணால் டெல்பின்னு வரும் டிபி இன்டகிரேட் பண்ணால் பின்னு வரும் ஸோ லிமிட் வந்து 0 to p ஈக்குவல் டு எஃப் வெக்டார் என்னப்பா 6t ஸ்கொயர்ட் ஐ கேப்பு 6t ஸ்கொயர்ட் ஐ கேப்பு ப்ளஸ் 4t ஜே கேப்பு +4t j cap
இன்டூ டிடி லிமிட் வந்து 0 to 3. அப்போ நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா 6 t ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் t cube by 3 ப்ளஸ் 4 into t squared by 2. ஸோ லிமிட் வந்து 0 to 3. ஸோ 1 2s are 2, 2 2s are 4, 1 3s are 3, 2 3s are 6. ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஸோ 2t cube ப்ளஸ் 2t squared லிமிட் வந்து 0 to 3. லிமிட் வந்து 0 to 3. வரலையே ஆன்சர் வரலையா? இதுக்கும் வரலையே ஆன்சரு. என்ன சொல்றீங்க? சுச்சோ வரணுமே. இதுலேருந்து நமக்கு p வெக்டார் சரிங்களாப்பா, ஃபைனல் மொமெண்டம் வெக்டார் ஃபைனல் மொமெண்டம் -0ன்னு வரும், ஈக்குவல் டு என்னப்பா வந்துச்சு, i கேப் j கேப்பை விட்டுறாதீங்க, i கேப் j கேப்பை விட்டுறாதீங்கப்பா. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 2 காமனாக எடுத்துட்டீங்கன்னா t கியூப் i கேப்பு ப்ளஸ் t ஸ்கொயர்டு j கேப்பு லிமிட் வந்து 0 to 3. லிமிட் வந்து 0 to 3. ஸோ இது வெக்டார் ஃபார்மேட்டில் வரப்போகுது. ஸோ நமக்கு 2 into t கியூப் எவ்வளோப்பா? t கியூப் எவ்வளோப்பா? நமக்கு 27 i கேப்னு வருமா? 27 i கேப் வருமா? ப்ளஸ் 9 j கேப்னு வருமா? இது வந்து லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணாங்க, 0 0 ஆகிடும், அதை விட்டுருங்க. மொமெண்டம் வந்து மாஸ் இன்டூ ஃபைனல் வெலாசிட்டி வெக்டாரு மொமெண்டம் வந்து. அப்போ நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி வெக்டார்ஸ் ஈக்குவல் டு, ஸோ 2 மாஸ் வந்து 3யா, மாஸ் வந்து 3பா. இப்போ 27/3 i கேப்பு ப்ளஸ் 9/3 j கேப்பு. ஆன்சர் பண்ணிங்கன்னா 1 3s are 3, எவ்வளோப்பா? 9. இது 1 3s are 3, 3. ஸோ ஆன்சரு 18 i கேப்பு ப்ளஸ் 6 j கேப். திஸ் இஸ் தி ஃபைனல் வெலாசிட்டி வெக்டார். got an answer? You got an answer? Yes, you got an answer. 18 i. சார் என்ன நான் பார்த்தியா என்ன பண்ணோம் பார்த்தீங்களாயா? என்ன பண்ணோம் பார்த்தீங்களா? அவங்க ஃபோர்ஸ் வெக்டார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? 60 ஸ்கொயர்டு ஐ. நல்ல ப்ராப்ளமாக இருக்கு. 60 ஸ்கொயர்டு ஐ நல்ல ப்ராப்ளம் இல்லை, நம்ம சில விஷயத்தை மிஸ் பண்ணிட்டோம். 4t j கேப் அப்படிங்கிறது இது. நீங்கள் வந்து இதுல இருந்து நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் பாரு, நல்லா கவனிங்க. இதுல இருந்து ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சு கவனிங்க, எழுதிக்கலாம். ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சு இந்த ஆக்சலரேஷன்ல இருந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம்னா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. நீ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும்னா ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருக்கும், பட் ஆக்சலரேஷன் வேரியபிளா இருக்கும். யூ கான்ட் யூஸ் திஸ் ஃபார்முலா. அடுத்து பாத்தீங்கன்னா சரி சார், del p by del t நம்ம கிட்ட இருக்குல்ல, del p by del t இருக்குன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து நமக்கு என்ன ஃபோர்ஸ்? இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம்ல கொடுத்துருக்காங்கயா. இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம்ல கொடுத்தா நமக்கு என்ன ஃபோர்ஸ்? அது இன்ஸ்டன்டேனியஸ் ஃபோர்ஸ். அதாவது நீங்க ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா அது ஃபோர்ஸ் வேல்யூ சொல்லும். இட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ஃபோர்ஸ். ஆவரேஜ் ஃபோர்ஸ் கிடையாது, ஆவரேஜ் ஃபோர்ஸும் கிடையாது. அப்ப நம்ம கிட்ட இருக்கிறது என்ன ஃபோர்ஸ்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஃபோர்ஸ். அப்ப இதுல இருந்து நீங்க மொமெண்டம் இன்டகிரேட் பண்ணி தான் மொமெண்டமை கண்டுபிடிச்சிட்டு மொமெண்டமை கண்டுபிடிச்சிட்டு தான் this is the meter per second. புரியுதுங்களா? அதுதான் ஏன் சொன்னேன், இவ்வளவு நேரம் என்னையா சொல்லிட்டு இருக்கேன், ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டு வெலாசிட்டி எப்படிப்பா கண்டுபிடிப்பேன்? நீ ஆக்சலரேஷன் கண்டுபிடிப்பா சரி, F is equal to m into a வச்சு கண்டுபிடிப்பா சரி, ஆக்சலரேஷன்ல இருந்து வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிப்பேன்? வேணா நீ இன்டகிரேட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். நீ வேணா ஆக்சலரேஷன் இன்டகிரேட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோ. இல்லையா? இந்த பாருங்க, சில பேர் என்ன பண்றாங்க, F vector is equal to m into a vector இருக்குல்ல, இதுல இருந்து நீ ஆக்சலரேஷன் வெக்டார் கண்டுபிடிச்சல, இது இருந்து ஆக்சலரேஷன் வெக்டார் கண்டுபிடிச்சல. ஆக்சலரேஷன் வெக்டார் எப்படி எழுதிக்கலாம்? நீ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. யூ கான்ட் யூஸ் v minus u by t. இது யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது வேரியபிள். அப்ப என்ன பண்ணிக்கலாம், நீ வேணா இன்டகிரேட் பண்ணிக்கோ. இங்க பாரு, acceleration vector equal to dv vector by dt. இது வேணா யூஸ் பண்ணிக்கோ. அப்ப உங்களுக்கு என்ன வரும்னா dv vector equal to a vector into dt ன்னு வரும். கரெக்ட்டா? அப்ப நீங்க ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு வேணா நீங்க இன்டகிரேட் பண்ணிக்கலாம். அப்ப dv vector is equal to, so integration of acceleration vector into dt. so time இங்க பாருங்க, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னது? dt. அப்ப டைமோட லிமிட் போடணும். அப்ப டைம் வந்து 0 இருக்கும்போது இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0, டைம் வந்து t இருக்கும்போது ஃபைனல் வெலாசிட்டி, டைம் வந்து 3 செகண்ட்ஸா இருக்கும்போது வெலாசிட்டியோட லிமிட் போடணும், வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி. இதுல இருந்து கண்டுபிடிச்சுக்கலாம். யா, you can do தாராளமா கண்டுபிடிச்சுக்கலாம். சரியா? how instantaneous தம்பி நம்ம வந்து நடத்தியாச்சு இதெல்லாம்.
திரும்ப திரும்ப இதை கேட்டு நினச்சி தம்சம் பண்ணிடுவேன். ஏன்னா இங்கே நீ டைம் வந்து 1 செகண்ட்னு போட்டா 1 செகண்டுக்கு இது ஆன்சர் கொடுக்குமா கொடுக்காதயா? இல்லை கொடுக்குமா கொடுக்காதா? டைம் 1 செகண்ட் போட்டால் இதுக்கு ஆன்சர் வருமா இல்லையா? அப்போ ஒரு டைமுக்கு ஒரு டைம்ல ஃபோர்ஸ் வேல்யூவை கொடுக்குதா? இன்ஸ்டன்டேனியஸ். இன்ஸ்டன்டேனியஸ். தம்சம் பண்ணிடுவேன். சரி ஓகேப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என்ன கண்டினியூ. அடுத்து ஹெட்டிங் எழுதிக்க ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துடலாம். இம்பல்ஸ். இம்பல்ஸ் இது இஸ் a new topic. இம்பல்ஸ். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். இம்பல்ஸ் கொஸ்டின் எழுதிங்கப்பா. இம்பல்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பேசிக்காப்பா இருக்கும்பா இந்த லெசன்ல. இதுக்கப்புறம் வரும் பாரு இந்த ஃப்ரிக்ஷனு, அப்புறம் அந்த புள்ளி ப்ராப்ளம்ஸு, பிளாக் ஆன் பிளாக் ப்ராப்ளம்ஸு, பிளாக் ப்ராப்ளம்ஸு, கனெக்டட் பாடிஸு, மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸு, மோஷன் ஆஃப் இது பயங்கரமாக இருக்கும். சரி ஓகே, ஹெட்டிங் எழுதிட்டீங்களா? நியூ ஸ்லைடு. இம்பல்ஸ். ஸோ நமக்கு இம்பல்ஸ் பண்ணிக்கலாமா? நியூ ஹெட்டிங் இம்பல்ஸ். இன்னொரு பேர் என்ன வச்சுக்கோங்க, சேஞ்ச் இன் மொமெண்டம், சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம், சேஞ்ச் இன் மொமெண்டம், சேஞ்ச் இன் மொமெண்டம். ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, 10 நிமிஷம் கூட ஆகாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இம்பல்ஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம். இப்போ தெரியுதாப்பா? ஸ்லைடு தெரியுதா? ஸ்லைடு தெரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்லைடு தெரியுதா? ஓகே ஓகே சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாப்பா என்னதுன்னு சொல்லியிருப்பாங்க, நீங்களே படிச்சிருப்பீங்க, ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து நம்ம அந்த ஆக்சிடெண்ட்டை தான் எடுத்துக்கணும்ப்பா. ஆக்சிடெண்ட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நடக்கும். அந்த ஆக்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண் சிமிட்டுறதுக்குள்ளே அந்த ஆக்சிடென்ட் நடந்துடும். ஸோ ரொம்ப அந்த டைமை நம்ம சொல்ல முடியாது, அவ்வளோ கம்மியான டைம்ல டக்குன்னு ஆக்சிடென்ட் ஆகிடும் இல்லையா? அப்போ நமக்கு அந்த ஃபோர்ஸோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து ரொம்ப லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும். ஏன்னா ஏன் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா, நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து டக்குன்னு அந்த மொமெண்டம் வந்து சேஞ்ச் பண்ணும்போது, எப்பவுமே நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன்ப்பா, மொமெண்டம் சேஞ்சை குயிக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னாவே, மொமெண்டம் சேஞ்சை குயிக்காக கொண்டு வந்துட்டாங்கனாவே ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ அதனால இந்த இம்பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இம்பல்ஸ்க்கான அந்த டைம் இருக்கு, ரொம்ப 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 கம்மியான டைம். அந்த டைம்ல ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வெரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், வெரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங், வெரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங், ஆக்டிங் என்ன வெரி ஷார்ட் டைம் இன்டர்வல், ஆக்டிங் என்ன வெரி ஷார்ட் டைம் இன்டர்வல். ரொம்ப ஷார்ட் டைம் இன்டர்வல்ல, ஒரு ஷார்ட் டைம் இன்டர்வல்ல ரொம்ப அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா, இது ரெண்டையுமே சேர்த்து தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இம்பல்ஸ் சொல்லுவோம். ஃபோர்ஸ் டைம் தனியா பிரிக்க மாட்டோம், ஃபோர்ஸ் டைம் தனியா பிரிக்க மாட்டோம். அந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்டூ டைம், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஃபர்ஸ்ட் நார்மலா எழுதுறேன், அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலா எழுதுறேன். இம்பல்ஸ் இங்கே புக்கில் வந்து ஜேன்னு கொடுத்துருப்பாங்க, சிம்பிள். இம்பல்ஸ் வந்து ஜேன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இம்பல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா எப்படி எழுதிக்கலாம்னா, வெரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் அ வெரி ஷார்ட் டைம் இன்டர்வல் இல்லையா? ஆக்டிங் இன் அ வெரி ஷார்ட் டைம் இன்டர்வல். ஸோ ஃபோர்ஸ் வந்து ஒரு வெக்டார், அதனால இம்பல்ஸ் நமக்கு வெக்டார். சரி, இம்பல்ஸ் நமக்கு வெக்டார் குவான்டிட்டி. சரிங்களாப்பா? இம்பல்ஸ் என்ன குவான்டிட்டி? வெக்டார் குவான்டிட்டி. ஸோ நமக்கு எப்படி எழுதலாம்? ஃபோர்ஸுங்கிறத நம்ம மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் வெக்டார்னு எழுதலாம், இன்டூ நம்ம டைம் எழுதிக்கலாம். ஸோ ஆக்சலரேஷன் எப்படி எழுதிக்கலாம்னா v மைனஸ் u பை டின்னு எழுதிக்கலாம், இன்டூ டி. ஏன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் கேன்சல் பண்ணிக்கலாம். மாஸ் இன்டூ ஃபைனல் வெலாசிட்டி, மாஸ் இன்டூ இனிஷியல் வெலாசிட்டி எழுதலாம். இது வந்து ஃபைனல் மொமெண்டம், இது இனிஷியல் மொமெண்டம். அப்போ தட் ஃபோர் நம்ம என்ன சொல்லலாம்னா இம்பல்ஸ் என்னன்னு சொல்லலாம்னா, இம்பல்ஸை வந்து
என்னப்பா சொல்லலாம், சேஞ்ச் இன் மொமெண்டம்னு சொல்லிக்கலாம். இம்பல்ஸ் என்ன சொல்லிக்கலாம், சேஞ்ச் இன் மொமெண்டம், லீனியர் மொமெண்டம். ஆங்குலர் இம்பல்ஸ்னா ஆங்குலர் மொமெண்டம் வரும். சரியா, இது வந்து லீனியர் இம்பல்ஸ். ஸோ லீனியர் இம்பல்ஸ் அப்படின்னா சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம், சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம். சரிங்களாப்பா. ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இம்பல்ஸ் வெக்டார் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் வெக்டார் இன்டூ டைம். ரொம்ப ஷார்ட் டைம்னா டிடின்னு கூட போட்டிருப்பாங்க. சரியா, யூனிட் பார்த்தீங்கன்னா இதுக்கு நியூட்டனு, இதுக்கு வந்து செகண்டு. அப்படி இல்லையா, இம்பல்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கு, மொமெண்டம் சேஞ்சுக்கு ஈக்குவலாக இருக்கா. இம்பல்ஸ் வந்து மொமெண்டம் சேஞ்சுக்கு ஈக்குவலாக இருக்கா. அப்போ மொமெண்டம் சேஞ்ச், சேஞ்ச் இன் மொமெண்டம் இல்லையா, சேஞ்ச் இன் மொமெண்டம் இல்லையா. மொமெண்டமோட யூனிட் என்னப்பா, கேஜி மீட்டர் பர் செகண்ட், அதோட யூனிட் தான். மொமெண்டமோட யூனிட் வந்து கேஜி மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதுதான் இந்த இம்பல்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இம்பல்ஸ் வந்து நான் தான் சொன்னேன், இந்த ஏர் பேக்லாம் வைக்கிறாங்கல்ல, இந்த ஏர் பேக்லலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து இந்த இம்பல்ஸ் வந்து நமக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்ன ஆகுனா, ஏர் பேக் வந்து ரிலீஸ் ஆகி நம்மளோட எதை ஸ்லோ பண்ணி விட்டுரும், மொமெண்டம் சேஞ்சை ஸ்லோ பண்ணிவிடும். மொமெண்டம் சேஞ்சு ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடாது. மொமெண்டம் சேஞ்சு ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா, மொமெண்டம் சேஞ்சு ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு ஃபோர்ஸோட இம்பேக்ட், இந்த இம்பல்ஸ் ரொம்பவே ஃபோர்ஸோட இம்பேக்ட் ரொம்ப அதிகமாகும். சரி, ஓகேவா. சரி, இப்போ நமக்கு இம்பல்ஸ் ஃபார் எழுதிக்கலாமா, இம்பல்ஸ் ஃபார் இப்போ நம்ம டீட்டெயிலாக எழுதிக்கலாம் ஃபார்முலாவை. இப்போ ஃபார்முலா டீட்டெயில் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இம்பல்ஸ் ஃபார் வேரியபிள் ஃபோர்ஸ். இப்போ அந்த டைம் இருக்குல்ல, டைம் வந்து ரொம்ப கம்மியான டைமு, அந்த கம்மியான டைம்லேயே ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டண்டாக இல்லாமல் வேரியபிளாக இருக்கு அப்படின்னா இம்பல்ஸ் ஃபார் வேரியபிள் ஃபோர்ஸ். இம்பல்ஸ் ஃபார் வேரியபிள் ஃபோர்ஸ், இதெல்லாம் புக்கில் இருக்கா, அந்த சிபிஎஸ்சி போர்டு இதெல்லாம் இந்த டாபிக் கண்டிப்பாக இருக்கும், அதனால படிச்சு வச்சுக்கோங்க. இம்பல்ஸ் ஃபார் வேரியபிள் ஃபோர்ஸ். ஸோ அப்போ வேரியபிள் ஃபோர்ஸ்னா என்ன, இந்த ஃபோர்ஸ் வந்து வேரி ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டைமை பொறுத்து அந்த ஃபோர்ஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கு. சரிங்களா, அப்போ அதுக்கு கிராஃப் வரைக்கணும்னு வச்சுக்கோ. யூ ட்ரா த கிராஃப். யாருக்கு, ஃபோர்ஸுக்கும் டைமுக்கும் நீ கிராஃப் வரைகிற. எப்படி வராது, கண்டிப்பாக கான்ஸ்டண்டாக வராது. ஏன்னா நமக்கு ஃபோர்ஸ் வந்து வேரியபிளாக இருக்குது. வேரியபிளாக ஏதாவது ஒரு வேரியபிள் எடுத்துக்கும். சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், சும்மா இந்த மாதிரி வேரி ஆகுதுன்னு எடுத்துக்கேன். இந்த மாதிரி ஃபோர்ஸ் வந்து வேரி ஆகுது. ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சரிங்களா, டைம் T1 இருக்கும்போது ஒரு வேல்யூ இருந்திருக்கும். இந்த டைம் T1லேருந்து ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிளாக இருக்குது எடுத்துக்கலாம். இது வந்து டைம் T2. இதுதான் அந்த டைம் இன்டர்வல். இந்த டைம் இன்டர்வலில் இதுதான் அந்த டைம் இன்டர்வல் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த டைம் இன்டர்வலில் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து மாறிட்டே, ஃபஸ்ட்டு இங்கே இருந்துச்சு, அதுக்கப்புறம் இங்கே இருக்குது, அப்புறம் ஃபோர்ஸ் இங்கே மேக்ஸிமமாக இருக்குது, அப்புறம் கம்மியாகுது, அப்புறம் கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸ் என்ன ஆகிட்டே இருக்குன்னா வேரியபிளாக ஆகிட்டே இருக்குது. சரிங்களா, அப்போ ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, வேரியபிள் ஆகிட்டு இருக்கு. நமக்கு தெரியும், இந்த கிராஃப் கீழே உள்ள ஏரியா கண்டுபிடிச்சிங்கன்னா இதுதானப்பா, இந்த கிராஃப் கீழே உள்ள ஏரியா கண்டுபிடிச்சிங்கன்னா, ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இன்டகிரேஷன் யூஸ் ஆகுது. நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நிறைய டைம் ஐ எம் டெல்லிங் த ஏரியா வந்து இன்டகிரேஷனை கண்டுபிடிக்கிறது. இன்டகிரேஷன் வந்து ஏரியா யூஸ், ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டகிரேஷன். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் என்ன கிராஃப், ஃபோர்ஸ் வர்சஸ் என்னது, டைமா, ஃபோர்ஸ் வர்சஸ் டைம். ஃபோர்ஸ் வர்சஸ் டைம் என்னது, டைம் இன்டர்வல் dt. லிமிட் என்னப்பா, நமக்கு லிமிட் வந்து t இனிஷியல் டு t ஃபைனல். ஸோ ஃபோர்ஸ் இன்டூ டைம் என்ன, இம்பல்ஸ் தானப்பா. ஃபோர்ஸ் இன்டூ டைம் என்ன, இம்பல்ஸ். இப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஏரியா கண்டுபிடிச்சா எதை கண்டுபிடிச்சலாம், ஏரியாவை கண்டுபிடிச்சா இம்பல்ஸை கண்டுபிடிச்சிடலாம். எந்த கிராஃப், கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயர்ல இந்த கொஸ்டினை கேட்டுட்டே இருக்காங்க. பார்க்க வேணா ஈஸியான டாப்பிக்காக இருக்கும், ஆனால் கேட்குறாங்க, பார்த்துக்கோ. ஸோ ஏரியா அண்டர் ஃபோர்ஸ் வர்சஸ் டைம் கிராஃப். ஏரியா அண்டர் ஃபோர்ஸ் வர்சஸ் டைம் கிராஃப். ஏரியா அண்டர் ஃபோர்ஸ் வர்சஸ் டைம் கிராஃப் இஸ் கால்டு இம்பல்ஸ். இல்லைனா சேஞ்ச் இன் மொமெண்டம். இம்பல்ஸ் ஆர் என்ன எழுதிக்கலாம், சேஞ்ச் இன் மொமெண்டம். இம்பல்ஸ் ஆர் சேஞ்ச் இன் மொமெண்டம். ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு, வேரியபிள் ஃபோர்ஸ்க்கு இம்பல்ஸ் ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. என்ன ஃபார்முலாப்பா, வேரியபிள் ஃபோர்ஸுக்கு தட் ஃபோர் இம்பல்ஸ் ஃபார் வேரியபிள் ஃபோர்ஸ்.
வேரியபிள்னாவே இன்டகிரேஷன் இல்லைப்பா, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் இன்டூ டிடி, ஃபோர்ஸ் வெர்சஸ் டைம் கிராஃபு, லிமிட் வந்து டி இனிஷியல் டு டி ஃபைனலு, சரிங்களாப்பா, டி இனிஷியல் டு டி ஃபைனலு. இப்போ நம்ம போட்டோம் இல்லையா, இன்டகிரேஷன் போட்டோம் இல்லையா, அதே தான். இப்போ நமக்கு சப்போஸ் இஃப் ஃபோர்ஸ் கான்ஸ்டண்டாக இருக்குன்னு வச்சுக்கோ சார், அப்போ ஃபோர்ஸ் கான்ஸ்டண்டாக இருந்தால் என்ன சார் அப்படின்னா, இஃப் ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டண்டாக இருந்தால் இன்டகிரேஷன் மட்டும் வெளில எடுத்துரு, என்ன யோசிக்கிறேன், ஃபோர்ஸ் கான்ஸ்டண்டாக இருந்துச்சுன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைமு, வித் ரெஸ்பெக்ட் டு டைமு ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டண்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டண்டாக இருந்துச்சுன்னா வெளில எடுத்துருங்க. அப்போ என்ன வரும், இம்பல்ஸு ஃபோர்ஸ் வெளில எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் டிடின்னு வரும், லிமிட் வந்து டி இனிஷியல் டு டி ஃபைனலு. அப்போ ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமை டிடியை இன்டகிரேட் பண்ணால் டைம் வந்து இனிஷியல் டு ஃபைனலு, ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு ஜே இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைமு. ஸோ நமக்கு தெரியும் ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம் வந்து டெல் டி. ஸோ ஜே வந்து கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸுக்கு, எஃப் இன்ட்டு டெல் டி. எதுலேருந்து கண்டுபிடிச்சோம், எகெயின் இன்டகிரேஷன் ஃபார்முலாலேருந்து கண்டுபிடிச்சிட்டோம். கிராஃபாக வரையணும்னா, கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்க்கு கிராஃபாக வரையணும்னா இது ஃபோர்ஸு, இது டைமு, கான்ஸ்டண்டாக இருக்கும், எப்படிவா இருக்கும், கான்ஸ்டண்டாக இருக்கும், சரியா. இந்த ஏரியா தான், இந்த ஏரியா, ஒரு நிமிஷம் என்னப்பா வாங்கிக்கா காசு இருக்கா, நான் மொத்தம் வாங்கிக்கிறேன். சரியாப்பா, ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டண்டா இருக்கு அப்படின்னா இது கிராஃப், இது வந்து இதோட ஏரியா கண்டுபிடிச்சிங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெத்தாயா, இது வந்து எஃப்ஆ, இந்த பிரெத் எவ்வளோ, பட் இது வந்து நமக்கு டெல்டி இல்லையா, இது டெல்டி. ஏரியா கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும், ஏரியா வந்து எஃப் இன்ட்டு டெல்டின்னு வந்துடும் டேரெக்டாக, இல்லை ரெக்டாங்கிள் இல்லையா, லென்த் இன்ட்டு பிரெத்து போட்டுடலாம், அவ்வளோதான்ப்பா. ஸோ திஸ் இஸ் த ஆவரேஜுக்கும் இம்பல்ஸுக்கும், ஆவரேஜ் இம்பல்ஸ் இன்ஸ்டன்டேனியஸ் இம்பல்ஸ் முறை நமக்கு. தட் ஃபோர் என்னப்பா ஃபார்முலா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபோர்ஸ் வந்து வேரியபிளாக இருக்குன்னா இம்பல்ஸோட ஃபார்முலா இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் டிடி. ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டண்டாக இருக்குது அப்படின்னா இம்பல்ஸோட ஃபார்முலா இன்டகிரேஷன் எஃப் இன்டூ டெல்டி. இதே மாதிரி தான் தெர்மோடைனமிக்ஸில் வரும். இங்கே பாரு, தெர்மோடைனமிக்ஸ்லையும் இப்படி தான் இருக்கும். தெர்மோடைனமிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கான்ஸ்டண்டாக இருந்துச்சுன்னா ஒர்க் இஸ் ஈக்குவல் டு, சரிங்களாப்பா, ப்ரெஷர் வேரியபிளாக இருக்குன்னு வச்சுக்கோ, ப்ரெஷர் வந்து வேரியபிளாக இருக்குன்னா சரியா, அப்போ என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு வால்யூம் அங்கே வரும். ப்ரெஷர் வந்து வேரியபிள் வித் ரெஸ்பெக்ட் டு வால்யூம். அப்போ என்ன வரும்னா இன்டகிரேஷன் ஆஃப் பிடிவின்னு வரும், ஏன்னா ப்ரெஷர் வால்யூமை பொறுத்து மாறும், சரியா. அப்போ இங்கே இனிஷியல் வால்யூம் டு ஃபைனல் வால்யூம் போடுவோம், சரிங்களா. இதுவே ப்ரெஷர் கான்ஸ்டண்டாக இருந்துச்சுன்னா பாரு, அதே மாதிரி இருக்கு பாரு, சிமிலாரிட்டி பாரு, ஒர்க் டன் ஈக்குவல் டு கான்ஸ்டண்டாக இருந்துச்சுன்னா பி இன்டூ டெல்வின்னு எழுதுவோம், சரியா. ஸோ இது வந்து நமக்கு இம்பல்ஸ், இது வந்து ஒர்க்கு எங்க தெர்மோடைனமிக்ஸ்ல, அவ்வளோதான்ப்பா. கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதாயா? ஒரே ஒரு ப்ராப்ளம் போட்டுருமா, போடலாமா? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதா? ஓகே ஓகே ஓகே. ப்ரீவியஸ் ஸ்லைட் எடுத்துக்கோமா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஸ்லைடா. ஸோ இதுதான் பார்த்துக்கோங்க. கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா, எஃப் இன்டூ டெல்டி. வேரியபிள் ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா, சரியா, வேரியபிள் ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா. ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் போட்டுருவோம். அடுத்த ஸ்லைடு. ஒரே ஒரு ப்ராப்ளம் போடுவேன், முடிஞ்சா கவனிச்சுட்டு போங்க, டைம் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க. ஈஸியாக தான் இருக்கும் ப்ராப்ளம். இதோட முடிச்சுப்போமா? சரி, இதோட முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல சால்வ் பண்ணும் ப்ராப்ளம், ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணும். நாளைக்கு காலையில் கிளாஸ் இருக்கு இல்லையா, நாளைக்கு வந்து இந்த பேசிக்லாம் முடிச்சுட்டு ஃப்ரிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரிக்ஷன் கிளாஸில் தயவு செய்து லீவ் போட்டுறாதீங்க. அப்புறம் அதுக்கப்புறம் எதுவும்னா என்ன,
ஒர்க் எனர்ஜி பவர், ரொட்டேஷனல் மோஷன், எந்த சாப்டருமே புரியாமல் போயிடும் நீங்கள் ஃப்ரிக்ஷன் கிளாஸ் அட்டன் பண்ணலனா. அதனால் எச்சரிக்கிறேன், ஃப்ரிக்ஷன் கிளாஸை கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். சரியா? தேங்க்யூ, நன்றி. நன்றி 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 சோல்ஜர்ஸ். நாளைக்கு சொல்கிறேன், சண்டே கிளாஸ் நாளைக்கு சொல்கிறேன். ஓகே. அதுதான் புக்கு சிட்டி புக்கில் இல்லையாப்பா, சிட்டி புக்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஹெச்சிசி வருமானம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ரீவியஸ் இயரையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கு தான்ப்பா கொடுத்துருக்கேன்ப்பா, அதுக்கு தான் நான் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அதை முதல்ல சால்வ் பண்ணாலே போதும், அதை விட ஒரு கொஸ்டின்ஸ் நம்மளால. ஆமாப்பா, அது டைமே கிடைக்க மாட்டேங்குது.